கொண்டு இன்னைக்கு ஒரு விஷயம் பார்ப்போம்டா. அதாவது இளையுறு பிரிவு இளையுறு பிரிவு ரைட். இளையுறு பிரிவு ஒரு விஷயமா இளையுறு பிரிவு. ஓகே, இது என்னடா ஒரு கருப்பிரிவு செயல்முறையா இருக்க போது எதை மாதிரி சொல்லுவாகும்? ஒடுக்க பிரிவு மாதிரி. ரைட். டோட்டலா எங்களுக்கு ஒரு 3 கருப்பிரிவு செயல்முறை இருக்குடா. ஒன்று இளையுறு பிரிவு, அடுத்தது இரண்டாவது ஒடுக்க பிரிவு 1, ஒடுக்க பிரிவு 2. இந்த மூன்றுமே என்ன பிரிவு செயல்முறை என்றாடா? கருப்பிரிவு செயல்முறை என்று நாங்கள் கதை. இந்த கருப்பிரிவு செயல்முறை கலப்பிரிவு செயல்முறையா மாற வேணும்டா அதனை தொடர்ந்து ஒரு செயல்முறை நடக்க வேணும். அந்த செயல்முறைக்கு பெயர் தான் புளிய ஒரு பிரிவு. அப்ப புளிய ஒரு பிரிவு நடந்து முடிஞ்ச பிறகுதான் அது என்னவா மாறும்டா? கலப்பிரிவு செயல்முறையா மாறப்போகுது. ரைட். அப்ப நாங்கள் இந்த இளையுறு பிரிவு செயல்முறையை நாங்கள் பார்க்க இளையுறு பிரிவு செயல்முறையை நாங்கள் பார்க்க முதல் இளையுறு பிரிவு என்றா என்னென்று விளங்கிக் கொள்ள வேணும்டா. இளையுறு பிரிவு என்றா என்னென்று விளங்கிக் கொள்ள வேணும். ரைட். அதுக்கு ஒரு டெபினிஷன் இருக்குடா, உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அதாவது இளையுறு பிரிவு என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்க வேணும். ரைட். அதாவது ஒரு தாய்க்கரு இருக்கிறாடி, ஒரு தாய்க்கருவில் இருந்து ரைட், ஒரு தாய்க்கருவில் இருந்து என்ன சொல்லுவாப்பம்? பிறப்புரிமை ரீதியில் ஒத்து. என்ன கதையடா? பிறப்புரிமை. ரைட். பிறப்புரிமை ரீதியில் என்ன சொல்லுவாப்பம்? ஒத்து. ரைட். பிறப்புரிமை ரீதியில் ஒத்து. ஓகே. பிறப்புரிமை ரீதியில் ஒத்து இரு மகட்கருக்கள் உருவாகும். இரு மகட்கருக்கள் உருவாகும். என்னன்னு சொல்லுவோம்? கருப்பிரிவு செயல்முறை என்று சொல்லுவோம். கருப்பிரிவு செயல்முறை என்று கலைக்க போறோம். செயல்முறை நாங்கள் என்னடா கலைக்கிறோம்? ஒரு தாய்க்கருவில் இருந்து. ரைட். ஓகே. ஒரு தாய்க்கருவில் இருந்து உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பிறப்புரிமை ரீதியில் ஒத்த 2 மகட்கருக்கள் உருவாக போகுது. 2 மகட்கருக்கள். இதுல மீனிங் என்னடா? இது 2n அதே மாதிரி இங்கேயும் 2 2n என்னடா உருவாக போகுது? கருக்கள் உருவாக போகுது. ரைட். அப்போ ஒரு தாய்க்கருவில் இருந்து பிறப்புரிமை ரீதியில் ஒத்த 2 மகட்கருக்கள் உருவாகும் கருப்பிரிவு செயல்முறைன்னு சொல்லுவோம். சரியாடா? கருப்பிரிவு செயல்முறை. அதே மாதிரி நீ இதை ஒடுக்க பிரிவுக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு தாய்க்கருவில் இருந்து பிறப்புரிமை ரீதியில் என்னென்று வரும் சொல்லுவோம்? வேறுபட்ட. ரைட். வேறுபட்ட 2 மகட்கருக்கள் இல்லையடா, எத்தனை பேரும் சொல்லுவோம்? 4 மகட்கருக்கள் உருவாகும் கருப்பிரிவு செயல்முறைன்னு சொல்லுவோம். சரியாடா? ஒடுக்க பிரிவுக்கும் இதே டெபினிஷனை நீ மாற்றி விட்டீங்கன்னா சரி. ஒரு தாய்க்கருவில் இருந்து பிறப்புரிமை ரீதியில் ஒத்த வராம பிறப்புரிமை ரீதியில் வேறுபட்ட இது இல்லாம 4 மகட்கருக்கள் உருவாகும் செயல்முறை என்று கதைப்பார். 4 மகட்கருக்கள் உருவாகும் செயல்முறை என்று கதைப்பார். ரைட். இந்த இளையுறு பிரிவு செயல்முறையை நீ விளங்கிக் கொள்றதுக்காண்டி என்னடா ஒரு 5 அவத்தைகளின் ஊடாக அதை பார்க்க போறாய். 5 அவத்தைகளின் ஊடாக பார்க்க போறாய். என்ன அவத்தை? முதலாவது விஷயம் முன்னவத்தை. ரைட். முன்னவத்தை. ரைட். இரண்டாவது விஷயம் என்னடா? முன் அணு அவத்தை. முன் அணு அவத்தை. ரைட். மூன்றாவது விஷயம் என்னடா? அணு அவத்தை. அணு அவத்தை. ரைட். நாலாவது விஷயம் என்ன? மேன்முக அவத்தை. மேன்முக அவத்தை என்று சொல்லுவோம். மேன்முக அவத்தை. ரைட். அடுத்தது நாலாவது விஷயம் என்னடா? அடுத்தது 5வது விஷயம் ஈட்டவத்தை என்று கதைப்போம். ஈட்டவத்தை. ரைட். இந்த ஈட்டவத்தை இவ்வளவு பேரும் தான் 5 அவத்தைகளாக என்ன செய்யப்படும்டா? பிரிக்கப்படும். 5 அவத்தைகளாக பிரிக்கப்பட போதும். எது? இளையுறு பிரிவு செயல்முறை. இது கருப்பிரிவு தானே. இதுக்கு பிறகு அது கலப்பிரிவா நடக்க வேண்டுமென்றா இதை தொடர்ந்து என்ன நடக்கும்? புளிய ஒரு பிரிவு நடக்கும். இதை தொடர்ந்து என்னடா நடக்கும்? புளிய ஒரு பிரிவு நடக்கும். ஓகே. இப்ப இதுக்கு முதல் இந்த இளையுறு பிரிவு செயல்முறைக்கு முதல் என்ன இருக்கும் என்று பாத்தீங்கன்னா இளையுறு பிரிவு செயல்முறை இது நான் உனக்கு இந்த இசைக்குள்ள வராது, ஆனா மேலதிகமா அதை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும் என்றதுக்காண்டி சொல்றேன். இது எந்த ஓர்டர்ல நடக்க போகுது? இப்ப
முதலாவது எப்பவுமே கலவட்டத்தில எதண்டாடா ஜீவன் பேஸ், அதாவது ஜீவன் அவத்தை, அதாவது முதலாவது இடைவெளிக்குரிய அவத்தை ஜீவன் அவத்தை. அதுக்கு பிறகு இரண்டாவதா நடக்க போறது G2 அவத்தை, சாரி இரண்டாவதா நடக்க போறது எதன்னு கேட்டீங்கன்னாடா எஸ் அவத்தை. என்னடா இரண்டாவதா நடக்க போறது எஸ் அவத்தை, ரைட், தொகுப்பிக்குரிய அவத்தைன்னு கதைப்போம். மூன்றாவதா நடக்க போறது G2 அவத்தை, G2 அவத்தை, ரைட். நாலாவதா நடக்க போறதுதான் இளையுறு பிரிவிக்குரிய அவத்தைன்னு சொல்லுவோம். இளையுறு பிரிவிக்குரிய அவத்தை என்று கதை அவத்தை, ரைட். இல்லாட்டி இதுண்ட இன்னொரு பேர் இருக்கடா எம் அவத்தை என்று சொல்லுவோம். எம் அவத்தை என்று கதை எம் அவத்தை. ஓகே, அப்ப இது ஃபர்ஸ்டா நடக்கும், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். இந்த ஃபோர்த்தை தான் நீங்க படிக்கிறோம், அதாவது இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை, இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை, ரைட். இந்த எம் அவத்தையை நாங்கள் இப்ப எந்த ரெண்டா பிரித்து கொள்ளாமடாடி, ரெண்டா பிரிக்கலாம். என்னண்டு இளையுறு பிரிவு, அதே மாதிரி இரண்டாவது விஷயம் புளிய ஒரு பிரிவு என்று கதைக்கும். புளிய ஒரு பிரிவு, ரைட். இங்க எங்களுக்கு இந்த மூன்று பேரையும் சேர்த்து ஒரு அவத்தை வைக்க போறோம். பெயர் இடை அவத்தை. இடை அவத்தை கலவட்டத்தின் 90% உள்ளடக்கிற அவத்தையா இருக்க போகுது. எது G1 G2, அடுத்தது வந்து என்னடா G1 SG2 அவத்தைன்னு சொல்லுவோம். 90% ஒன்லி என்னடா 10% வந்து இளையுறு பிரிவுக்குரிய அவத்தை. அது இளையுறு பிரிவையும் என்னத்தையும் உள்ளடக்கி இருக்கும், புளிய ஒரு பிரிவையும் உள்ளடக்கி இருக்கும், ரைட். ஆனா இது முடிஞ்சுதான், G2 முடிஞ்சுதான் இளையுறு பிரிவு ஸ்டார்ட் ஆகும், ரைட். ஆனா இங்க எங்களுக்கு கேள்வி இளையுறு பிரிவை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல் அங்க என்ன நடக்குதுன்னு ஞாபகப்படுத்தி கொண்டு வர போறோம். உனக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஆல்ரெடி படித்தது ஆகலையும் தான் காய்கிறேனா, ரைட். ஓகே, அப்ப இங்க வந்து ஆல்ரெடி ஞாபகப்படுத்தின ஆகலையும் தான் காய்கிறேனா, ரைட். ஓகே, அப்ப வந்து G1 அவத்தையில என்ன நடக்குமாடா? G1 அவத்தையில ஒன்று புரத தொகுப்பு நடக்குமா, ரைட். இரண்டாவது விஷயம் கல புன்னங்க தொகுப்பு நடக்குமா, கல புன்னங்கங்கள், ரைட். கல புன்னங்கங்கள் தொகுப்பு தொகுப்பு. இந்த ரெண்டு தொகுப்பு நடந்தா உனக்கு தெரியும் இது கல வளர்ச்சி வந்து கல வளர்ச்சி. ஓகே, இதோட இந்த G1 அவத்தைக்கு பிறகு நடக்கிறது எஸ் அவத்தை என்றதால என்ன நடக்கும் சொல்லுவோம். எஸ் அவத்தைக்குரிய என்ன சொல்லுவோம், புரத தொகுப்பு நடக்கும். எஸ் அவத்தைக்குரிய புரத தொகுப்பு நடக்கும். அப்ப புரத தொகுப்பு கல புன்னங்க தொகுப்பு நடந்தா கல வளர்ச்சி நடக்கும். அதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து G2 அவத்தைக்கு ஒரு எழுதி விடுவோம். என்னன்றா புரத தொகுப்பு நடக்கும், ரைட். அதே மாதிரி வந்து கல புன்னங்கங்கள் தொகுப்பு நடக்கும். கல புன்னங்கங்கள் தொகுப்பு வந்து நடக்கும், ரைட். இதனால என்ன நடக்கும், கல வளர்ச்சி நடக்கும். மேலும் கல வளர்ச்சி நடைபெறும், ரைட். அப்ப G1ம் G2க்கும் கொமனான ஃபங்க்ஷன் என்ன சொல்லாமடா, G1க்கும் G2க்கும் கொமனா என்ன கதைக்கலாம் சொல்லு பார்ப்போம். அதாவது புரத தொகுப்பு நடக்கும், கல புன்னங்கன்ற தொகுப்பு நடக்கும். இது ரெண்டும் சேர்ந்து கல வளர்ச்சி நடக்கும் என்று கதைப்போம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்கும்டா, கல வளர்ச்சி நடக்கும் என்று கதைக்க போறோம். கல வளர்ச்சி நடக்கும், ரைட். இதுக்கு மேலதிகமா இங்க இதுக்கு அடுத்ததா எஸ் அவத்தை என்றதால எஸ் அவத்தைக்குரிய புரத தொகுப்பு நடக்கும். அதே மாதிரி G2க்கு அடுத்ததா இளையுறு பிரிவு அவத்தை என்றதால அல்லது எம் அவத்தை சோட்டா எழுதுறதுக்காண்டி எழுதுறேன். அப்ப என்ன எம் அவத்தைக்குரிய என்ன நடக்கும், புரத தொகுப்பு நடக்கும். எம் அவத்தைக்குரிய புரத தொகுப்பு. G1ஐயும் G2ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா பார்க்கலாமடா. புரத தொகுப்பும் கலப்புணங்க தொகுப்பு நடந்து கலவளர்ச்சி நடக்கும். இங்கேயும் புரத தொகுப்பும் கலப்புணங்க தொகுப்பு நடந்து கலவளர்ச்சி நடக்கும், ரைட். அடுத்தது எஸ் அவத்தை என்றால எஸ் அவத்தைக்குரிய புரத தொகுப்பு நடக்கும். இங்க இதுக்கு அடுத்ததா எம் அவத்தை என்றதால எம் அவத்தைக்குரிய புரத தொகுப்பு நடக்கும், ரைட். மேலதிகமா இங்க எஸ் அவத்தையில அடுத்ததா என்ன நடக்குதுன்னு இப்ப எஸ் அவத்தையில நடக்கக்கூடிய விஷயம் முதலாவது டிஎன்ஏ பகர்ப்பு. இந்த டிஎன்ஏ பகர்ப்பு கடை வேற வேறு இருக்கு. டிஎன்ஏ பகர்ப்பு,
டிஎன்ஏ பின்புறமடிதல், டிஎன்ஏ பின்புறமடிதல், டிஎன்ஏ தொகுப்பு, எல்லா வேர்டும் பாஸ் பேப்பர்ல கதைச்சாங்க. அந்த வேர்ட் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. டிஎன்ஏ பகர்ப்பு, டிஎன்ஏ தொகுப்பு, டிஎன்ஏ பின்புறமடிதல் எல்லாமே சேம், ரைட். அடுத்ததா வந்து இரண்டாவது விஷயம் கிஸ்டோன் புரத தொகுப்பு. கிஸ்டோன் புரத தொகுப்பு, கிஸ்டோன் புரத தொகுப்பு நடக்கும், ரைட். இது ரெண்டு நடந்துச்சு. இப்ப எக்ஸாம்பிள் பேர் இது வந்து டிஎன்ஏ எழுதியண்டா, இது வந்து டிஎன்ஏ எழுதியண்டா, இது வந்து கிஸ்டோன் எழுதியண்டா, இது வந்து கிஸ்டோன் எழுதியண்டா, ஓகே. இது வந்து கிஸ்டோன் எழுதியண்டா, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பெயரால் அழைக்கப்படும் என்று கேட்டாடா குரோமேட்டின் ஆக்கம், குரோமேட்டின் தொகுப்பு அல்லது குரோமேட்டின் ஆக்கம் என்று சொல்லும். குரோமேட்டின் ஆக்கம், ஓகே, குரோமேட்டின் ஆக்கம். அப்ப முதல் டிஎன்ஏ வருது, அதோட சேர்ந்து கிஸ்டோனும் தொகுக்கப்படுது, அதுக்கு பிறகு அது ரெண்டும் சேர்ந்து குரோமேட்டினா வரும். டிஎன்ஏயும் கிஸ்டோன் புரத தொகுப்பின்றையும் கிஸ்டோன்டையும் சிக்கலை சேர்த்துதான்டா குரோமேட்டின் கதை. அப்ப குரோமேட்டின் ஆக்கம். அப்ப அடிக்கடி டிஎன்ஏ பகர்ப்பு, அடுத்தது வந்து கிஸ்டோன் புரத தொகுப்பு, இது ரெண்டும் சேர்ந்து குரோமேட்டின் ஆக்கம் என்ற ஒரு விஷயம் வரப்போகுது, ரைட். குரோமேட்டின் ஆக்கம். இப்ப குரோமேட்டின் ஆக்கம் என்று கதை கேட்க நிறமூத்தம் குரோமேட்டினா மாறுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குடா. அதே மாதிரி குரோமேட்டின் நிறமூத்தமா மாறுற ஒரு விஷயம் இருக்கு, இலையுறு பிரிவு. அங்க கதைப்போம், அது வேற கதை, அது வேற கதை. ரெண்டையும் போட்டுக்குள்ள இல்ல. இங்க டிஎன்ஏ பகர்ப்பும் கிஸ்டோனும் வந்தா பிறகு ரெண்டும் சேர்ந்து என்ன வருது, குரோமேட்டின் வருது. ரெண்டும் சேர்ந்து குரோமேட்டின் வருது, ஓகே. இப்ப எல்லா அவத்தையும் பாத்தீங்கன்னா புரதோப்பு இங்கேயும் இருக்கு, இங்க புரதோப்பு இருக்கு, இங்கேயும் புரத தோப்புன்னு ஒன்று இருக்கு. கிஸ்டோன் முன்னுக்கு இருக்கடா, அது வேற பிரச்சனை. கிஸ்டோன் புரத தோப்பு தான். ஆனா மூன்று அவத்தையிலையும் எது G1 S அடுத்தது G2, இந்த மூன்று அவத்தைக்கும் பொதுவான ஒரு இயல்பு கேட்டீங்கன்னா எது சொல்லுவோம், புரத தொகுப்பு. இப்ப கொஞ்சம் அண்மை கால கேள்விகள் வந்துடா எப்படி இருக்குதுன்னா கம்பேர் பண்றது. முதலில் இலையுறு பிரிவு செயல்முறை பற்றிய கூடிய தெரியானது, கலவட்டம் பற்றிய கூடிய தெரியானது தான் இனிஷியலா கேட்டு வந்தோம். இப்ப என்ன கேட்கிறான்டா இலையுறு பிரிவு, ஒடுக்க பிரிவு 1, ஒடுக்க பிரிவு 2, இந்த மூன்றுக்கும் கொமனான செயல்முறை, ரைட். ஒடுக்க பிரிவு 1 முன்னவத்தைக்கும் ஒடுக்க பிரிவு 2 முன்னவத்தைக்கும் கொமனான செயல்முறை. மீன்ஸ் என்னடா கம்பேரிசன். இன்னொண்டா இன்னொன்றாட வந்து என்ன செய்யறது, கம்பேரிசன். அப்படி என்ன இந்த கேள்வி வரையில இனி மேபி வரலாம். என்னது இடை அவத்தையின் எல்லா அவத்தைகளுக்கும், இடையவத்தை என்றது G1 S G2. அப்ப இடையவத்தையின் எல்லா அவத்தைகளுக்கும் கொமனான ஒரு படிமுறை என்று கேட்டீங்கன்னா எதை நீ சொல்லுவாய், புரத தொகுப்பு சொல்ல போறாய். என்ன சொல்லுவாய், புரதம். கலப்புண்ணங்க தொகுப்பு சொல்லல, அது ஏன் எஸ் அவத்தைக்கு வராது, எஸ் அவத்தைக்கு வராது. டிஎன்ஏ பகர்ப்பு அது எஸ் அவத்தைக்கு மட்டும்தான், அப்படிதான், ரைட், ஓகே. இனி இந்த G2 அவத்தைக்கடா இன்னொரு எக்ஸ்ட்ராவும் ஒரு வேட் பெற போது என்னது, மைய மூர்த்தங்களின் ரெட்டிப்பு. மைய மூர்த்தங்களின் என்னடா ரெட்டிப்பு, ரைட், ரெட்டிப்பு, ஓகே. அப்ப மைய மூத்தங்கள் எங்க ரெட்டிப்படையும் என்றால் எங்க ரெட்டிப்படையும் G2 அவதையில தான் ரெட்டிப்படையும், ரைட். அப்ப இதுக்கு முன்னுக்குரிய விஷயத்துக்குரிய படங்கள் ஒண்ணும் வந்துமே நான் என்ன கீறி விளங்கப்படுது இல்ல, அது வந்து இந்த புக்லயும் இல்ல. நீ வேணுமெண்டா கூல சில இமேஜ் அல்லது ஏதாவது புக்கில பார்த்து கொள்ளலாம். எந்த புண்ணங்கம் எந்த அவத்தையில வந்து ரெப்ளிகேட் ஆகுது, என்ன புரதம் தொகுக்கப்படுது, G1 என்ன புரதம், அதே மாதிரி G2 என்ன புரதங்கள், எஸ் அவத்தையில சொல்லிட்டான் கிஸ்டோன். G1 என்ன புரதம், G2 என்ன புரதம், என்ன புண்ணங்கம் அங்க ரெப்ளிகேட் ஆகுது, எல்லா விஷயமும் வந்து நீ என்னடா அந்த புக் இருக்குதான், கேம்பல் புக், அதுல பாக்குறேன்னா பாக்கலாம். ஆனால் அந்த விஷயங்களை உண்ட எக்ஸாம்ல நீ என்ன செய்யலாடா, எழுதல. இப்ப நீ செகண்ட் செய்யண்டா தேவையான விஷயங்களை மட்டும்தான் என்ன செய்ய போற, கேப்சர் பண்ணி முதல் ஏ எடுக்கிற வேலையை தான் பார்க்க போற. ஃபர்ஸ்ட் ஏடா, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஃபேக்கல்டி போறது அந்த விஷயங்களை தான் கவனிக்கணுமே ஒழிய உனக்கு நிறைய விஷயம் விளங்க வேணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு ஒரு சயின்டிஸ்ட் ஆகுறதுக்கு செகண்ட் சைட் வேண்டியது. அதை பற்றி எவ்வளவு போகலாம். ஒரு கோர்ஸ் கிடைச்சா நீ அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அந்த தொடர்ந்து நீ ஒரு ரிசர்ச்சராகவோ அல்லது வந்து நீ அடுத்தடுத்த டிகிரியை பெற்றுக் கொண்டு போகலாம். இப்ப செகண்ட் சைட்ல மெடிக்கல் ஃபேக்கல்டி நீ போகணும்னா மெயின் விஷயமே தேவையான விஷயங்களை மட்டும்தான் படிக்கும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய கதையக்கூடாது. ஆல்ரெடி நீ ஃபர்ஸ்ட் சைட்ல நிறைய காய்ச்சிருப்பாய் தானே. அப்ப செகண்ட் சைட்ல கேள்வி அணுகிற முறையும் என்ன விஷயங்கள் தேவை அதை மட்டும் ஷோர்ட்டா படிச்சுட்டு என்ன செய்யலாமடா எக்ஸாம் எழுதி கொள்ளும். ஆனா எஸ்ஏ எழுதிக்க ஒரு விஷயத்தையும் நீ மிஸ் பண்ணாம எழுத வேண்டும். அப்ப மிஸ் பண்ணாம தானே எல்லா விஷயத்தையும் நான் இங்க கதைக்கிறேன். அந்த விஷயங்களை மட்டும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப சோ நான் என்ன கதைக்கிறேன், இனி வேற என்சிக்ல மேபி வரலாம்
இடையவத்தையின் எல்லா அவத்தைகளுக்கும் பொதுவான செயல்முறை எதுன்னு கேட்கலாம். அதுதான் இது எதடா புரது. இப்ப ஜீவன் எஸ் G2 முடித்த ஒரு அவத்தையில இருந்துதான். அப்ப நாங்கள் என்னத்தை கவனிக்கிறோம் என்றாடா G2 அவத்தையோட பார்க்க போறோம். G2 அவத்தையில களம் எப்படி இருக்கும்? G2 அவத்தையில களம் எப்படி இருக்கு? இதை தொடர்ந்துதான் எது நடக்கும்? இலையுறு பிரிவு செயல்முறை நடக்க போகுது. ஏன் G2க்கு பிறகுதான் இலையுறு பிரிவுக்குரிய அவத்தை. அப்ப ஃபர்ஸ்ட் இலையுறு பிரிவு தொடங்கைக்கு முதல் எங்கண்ட G2 அவத்தையில இருக்கிற களம் எப்படி இருக்கும்? G2 அவத்தையில இருக்கிற களம் எப்படி இருக்கும்? ஓகே, இப்ப நாங்கள் இது முதல்வர் மென்சர்வ் எடுக்கிறோம். ஒரு களத்தின் முதல்வர் மென்சர்வ் ஒரு விலங்கு களம் தானா? ரைட், ஓகே. இங்க வந்து நாங்கள் என்னத்தை கீறி கொள்றோம்டாடா கருவை கீறி கொள்றோமா? கருவை கீறி கொள்றோம். நான் இங்க ரெட்டை மென்சவால கீழே இல்ல கருத்தூளிய கொஞ்சம் தடிப்பாக்குறேன். நாடி கருத்தூளிய கொஞ்சம் தடிப்பாக்குறேன். ஓகே, இப்ப கருத்தூளிய தடிப்பாக்கிட்டு ஆனா உனக்கு தெரியும் அது நுண்துளை கொண்டதானே இருக்க போது கரு. அப்ப சோ நான் இவரை ஒரு 3 துண்டா கீறி காட்டுறேன். தாடி 3 துண்டா கீறி காட்டுறேன். ரைட், மூண்டா ரைட். ஏனண்டா இதை நான் அங்கால ஃபாலோ பண்ணிக்க படம் எப்படி வருமென்றது உனக்கு தெரியும். இப்ப 1 2 3 அப்ப கருச்சூழி இருக்கிற மாதிரி காட்டு. நான் கருச்சூழி ஏனண்டா இதை இனி அடுத்த படங்கள்ல கீறிக்க பல துண்டா உடைக்க அங்க ஒரு வசனம் எழுதுவது என்னது? கருச்சூழி துண்டாதல். அப்ப நீ ஒரு பெரும்பாலான பிள்ளைகளுக்கடா எஸ்ஏ எழுத தெரியும், எஸ்ஏ வடிவம் எழுத தெரியும். ஆனா படம் கீற சொன்னா படம் கீற என்ன பிரச்சனைன்னா சேர் வந்து வகுப்புல படம் கீறிக்க அந்த படத்தை வந்து ஒவ்வொரு கலராலையும் வந்துடா செதுக்கி கோப்பியில கீறும். அப்படிதான் கீறும், ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி தான் கீறும். ஆனா என்ன பிரச்சனைண்டா அதே எக்ஸாம்ல கேட்கிறாங்க இளையுறு பிரிவு செயல்முறையை விளக்குங்க, அதுக்குள்ள கட்டமைப்பு கேட்கல தானே. அப்ப இது படம் ஃபர்ஸ்ட் கீறாது. ரைட், அதே பெரிய பிள்ளை. அப்ப என்னத்துக்குடா அந்த கோப்பியில அவ்வளவு வடிவாக்குறதுண்டா தெரியாது. அப்ப ஃபர்ஸ்டா இளையுறு பிரிவு செயல்முறையை விளக்குண்டா அதுக்குள்ள படம் கீற வேணுமான்னு கேட்கும். இந்த ஸ்கீம்ல அதை படமா போட்டுட்டு ஒவ்வொரு படத்துக்கு 4 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் படத்துக்கு 2 மார்க்ஸ் லேபலிங் போட்டா பிறகு டோட்டலா 5 படம் 20 மார்க்ஸ். அப்ப 20 மார்க்ஸ் அதுக்கு படம் கீற வேணுமா சார்? அது எனக்கு கேள்வி. அதுல படம் கீற வேணுமென்றா கட்டமைப்பு கேட்பாங்களே சார். அப்ப என்ன இளையுறு பிரிவின் கட்டமைப்பு விளக்குன்னு கேட்கிறதா? அப்படி கேட்கிறதா? அப்ப உனக்கு தானே விளங்கணும். இளையுறு பிரிவு செயல்முறையை விளக்க வேணும் என்றால் அதுக்கு ஒரு படம் வேணும், அப்ப நீ என்ன செய்யணும்? 5 அவத்தைக்கு முறைய படங்கீறி குறிக்க வேணும். 5 அவத்தைக்கு முறைய படங்கீறி குறிக்க வேணும். ரைட், லேபலிங் பிளஸ் படத்துக்கு 2 4 மார்க்ஸ் 20 மார்க்ஸ். ஓகே, அப்ப அதுவும் நாங்க ஃபர்ஸ்ட் அவ்வளவு. அடுத்தது 2வது விஷயம், படத்தை ஏனோ தானோண்டுக்கு மேல அங்க மார்க் வராது. ஏனோ தானோண்டு நீ சும்மா ஒரு வட்டத்தை போட்டு இதுக்குள்ள ஒரு கருத்தூளி நாங்க மார்க்க போடுவோம். லேபலிங் ஓகே, இது புன்கரு, இது கருச்சூழி, இது முதல் மென்சவன் நீ சொல்றது ஓகே லேபலிங். ஆனா படம் ஓகே இருக்கணும் மேடம். ஒரு மனுஷன் பாக்க இட்ஸ் மைட்டோசிஸ் விளங்கணும். இது ஒரு இளையுறு பிரிவு செயல்முறை. நீங்கிற படத்தை பார்த்து சில நேரத்தில் எங்கடா என்ன படம் மார்க் போட மாட்டேன். பெரும்பாலும் படத்துக்கு மார்க் வராது. என்ன பெரும்பாலான பிள்ளைகள் பொப்பியில மட்டும்தான் படத்தை வடிவாக்கி வச்சிருக்கோம். எக்ஸாம்ல இருக்கிறாரா? எக்ஸாம்ல எஸ்ஏ எழுதுறதுக்கே சில பெரும்பாலான ஆட்களுக்கு ஒரு 80% ஆட்களுக்கு 2 மணித்தியாலும் காணாது 4 எஸ்ஏ எழுதுறது. ஏனண்டா ஸ்ட்ரக்சரோட மினக்கட்டு கொண்டு நிற்கும். எத்தனை மணித்தியாலும் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு கிட்ட. ஸ்ட்ரக்சர் 1 மணித்தியாலம், அடுத்த எஸ்ஏ 2 மணித்தியாலம், 4 எஸ்ஏ 2.5 மணித்தியாலம் தேவையான எடுத்து வைப்போமே. ரைட், இப்ப 1 ஹவருக்குள்ள ஸ்ட்ரக்சரை முடிக்கவே. ஆனா இது என்ன செய்யும்னா ஸ்ட்ரக்சரை பேப்பரை பார்த்து கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கும். பயாலஜில எல்லாம் கதைச்சு கொண்டு நிக்கிறதுக்கு எல்லாம் டைம் இல்ல. அப்ப நீ ஸ்ட்ரக்சரை பேனை தூக்கி எடுத்து வச்சிருந்தா அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸா எழுதி கொண்டு போகத்தான் வேணும். நிப்பாட்டுறதுக்கு டைம் இருக்கா. ஆனா சில ஃபாஸ்ட் ரைட்டிங் எழுதுற ஆட்களுக்கு, சில பேருக்கு 4 எஸ்ஐ நல்ல ஞாபகம் இருக்கிற ஆட்கள் வந்து 3 ஹவர்ஸ் தேவையில்லை. அவங்க சிலது 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. 4 எஸ்ஐ தெரியும், அல்லது 4 ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற வீட்டை டக்குன்னு வருமெண்டா ஒரு 2 மணித்தியாலம் 2 காமன்த்தியாலத்துல கூட பயோ பேப்பரை எஸ்ஐ பேப்பர் செஞ்சு முடிக்கலாம். தெரியாம யோசிச்சு எழுதுறவைக்கு, இந்த படங்களை சிலோவாக்குறவைக்கு வந்து டைம் என்ன சொல்லுவா காணாம. மோஸ்ட்லி சில நேரங்களில் சில கேள்வி வந்து பேப்பர் எழுதி கொண்டு போவாங்க. அப்ப லாஸ்டா சொல்லுவாங்க ப்ளீஸ் ஆன்சர் சீட்னு சொன்னோம்னா அதையும் கட்டாம எழுதி கொண்டிருக்கும் சில நேரத்துல. அப்ப சூப்பர்வைசர் வந்து பேப்பரை வந்து பறிக்க வரைக்கதான் அதை போத்து கட்டும். அப்ப அவங்க கோபமா பார்ப்பாங்க, சிலர் பேசுவாங்க. உங்களுக்கு டைம் முடிஞ்சவங்க தெரியாது, ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றோம் உங்களுக்கு விளங்க இல்லையா அப்படின்னு பேசுவாங்க. பேசுங்க. அப்ப என்ன செய்யணும் மேடம், முதல்ல கட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபாஸ்டா எழுத. ரைட், ஓகே. இது பயோல கூட வரப்பெரிய. இப்ப பார்ப்போம்.
G2 பேசடா G2 அவத்தையில ஒரு கலம் எப்படி இருக்கும்? G2 அவத்தையில ஒரு கலம் எப்படி ரைட். இப்ப இவர் முதலுரு மென்சர்வு, இவர் வந்து என்னடா கருச்சூழி, இவர் வந்து கருச்சூழி. ஓகே, இவரை வந்து நாங்கள் முதலுரு மென்சவு என்று கதைக்கிறோமா, முதலுரு மென்சவு என்று கதைக்கிறோம். ஓகே, இங்க வந்து என்ன இருக்குமாடா, புன்கரி இருக்குமா, புன்கரி இருக்க ரைட், புன்கரி இருக்கு. அதே நேரம் இங்க வந்து என்ன இருக்குமாண்டா, குரோமேட்டின் இருக்க போகுது. குரோமேட்டின் இருக்கும், ஹிஸ்டோன் புரதத்தோட தான் இருக்கு, குரோமேட்டின் இருக்க போகுது. ரைட், அதே நேரம் இங்க என்ன இருக்குமாண்டாடா, மைய மூத்தம் தோன்றிடும். ரைட், ஒன்றுக்கொண்டு செங்குத்தான தளத்துல இருக்குமாடா, அதெல்லாம் நீங்க தேவையில்லை. ரைட், அப்ப மைய மூத்தம் தோன்றிடும் நான் சொல்றேன். என்னடா மைய மூத்தம் தோன்றி, ரைட், மைய மூத்தம் வந்து தோன்றிடும். ரைட், இப்ப வந்து இது வந்து கருச்சூழி, இது முதலுரு மென்சவு. ரைட், இவரை நான் என்னன்னு சொல்றேன்டா, புன்கரு. புன்கரு, புன்கரு இருக்க போற. இவ ரெண்டு பேரும் என்ன, மைய மூத்தங்கள், மைய மூத்தங்கள். ரைட், மைய மூத்தங்கள். அடுத்தது இவர் என்ன, குரோமேட்டின், குரோமேட்டின். ரைட், அவர் குரோமேட்டின். இவ்வளவு பேரும் எங்க இருப்பினும் G2 அவதியில இருக்கு, G2 அவதியில இருக்கு. இங்க நிறமூத்தம் தென்படாது, G2 அவதியில நிறமூத்தம் இல்ல. புன்கரை இருக்கும், மைய மூத்தங்கள் இருக்கும், ஆனா கதிர்கள் இருக்காது. இவருக்கு இடையில கதிர்கள் இருக்காது. அப்ப G2 பேஸ்ல இருக்கிற அவத்தை எப்படி முன்னவத்தையா மாற போகுது, எது இளையிறு பிரிவுல எப்படி முன்னவத்தையா மாற போகுதுன்னு நாங்க பார்க்க போறோம். ரைட், அதுக்கு முதல் G2 பேஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். அதுக்காண்டிதான் இந்த படத்தை நான் என்ன சொன்னாடா, இது நான் புக்கிலையும் அதுல தந்திருப்பாங்க, G2 பேஸ் இப்படித்தான் இருக்கும்னு தந்திருப்பாங்க. ரைட், ஓகே. இப்ப இந்த குரோமேட்டினியட நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியில பார்க்கலாது, ஒளி நுணுக்கு காட்டியில அவதானிக்க முடியாது. ரைட், அப்ப சோ இத நாங்க என்னத்தில பார்க்கலாம் சொல்லி பார்ப்போம், இலத்திரன் நுண் வரையங்கள்ல தான் பார்க்கலாம். இலத்திரன் நுணுக்காட்டு, ரைட், இலத்திரன் நுண் வரையங்கள்ல தான் பார்க்கலாம்னா அங்க முன்னுக்கு சொல்லி கிடைச்சு. அதை நான் சும்மா இங்க ஞாபகப்படுது. எது G2 பேஸ்ல நாங்கள் குரோமேட்டின ஒளி நுணுக்காட்டில பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொல்றேன்னா அடுத்த பேஸ்ல இந்த குரோமேட்டின் நிறமூத்தமா மாறினா பிறகு நீ கண்ணால பார்க்கலாம். நிறமூத்தம் குரோமேட்டினா மாறினா பிறகு நீ கண்ணால பார்க்கலாம். ரைட், இப்ப இவ்வளவு ஒரு இன்ட்ரடக்ஷனை வச்சுக்கொண்டு இப்ப இளையுறு பிரிவுக்கு போவோம். இளையுறு பிரிவு செயல்முறை என்பது ஒரு தாய்க்கருவில இருந்து பிறப்புரிமை ரீதியில் ஒத்த இரு மகற்கருக்கள் உருவாகும் கருப்பிரிவு செயல்முறை. இது வந்து 5 அவத்தைகளாக வந்து நோக்கப்படுமாடா, முன்னவத்தை, முன்னனுபவத்தை, அனுபவத்தை, மேன்முகத்தை, ஈட்டவத்தை. ரைட், இப்ப நாங்கள் முன்னவத்தை கெடிங்க போட்டு முன்னவத்தை இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். ரைட், இப்ப நான் என்ன சொல்றேன், முன்னவத்தை, முன்னவத்தை. ஓகே, இப்ப முன்னவத்தின் களம் எப்படி இருக்கும், இந்த களம் தானடா இப்படி மாறப்போகுது, இந்த களம் தானே இப்படி மாறப்போகுது. அப்ப இந்த களம் இப்படி மாறப்போகுதுன்னா எங்க இந்த முன்னவத்தை எப்படி களம் பெற போகுதுன்னு பேர், எப்படி பெற போகுதுன்னு பேர். ரைட், எங்க களம் வந்து, எங்க களம் வந்து இது முதல் ருமென்தவு. ரைட், முதல் ருமென்தவு வெளியால இருக்க போதுடா. ஓகே, இதுக்குள்ள கருவா, கரு. அப்ப கருவுக்கு கருவில நோ சேஞ்ச், கருவில நோ சேஞ்ச். அதாவது வந்து வெளியில கருச்சூழிய, கருச்சூழிய நான் கதைக்கிறேன்னா கருச்சூழி துண்டாக்கி. ஓகே, கருச்சூழி துண்டா இல்ல. அப்ப அதே 3 நான் மெயின்டைன் பண்றேன்டா. அதே 3 துண்டங்களை வந்து நான் மெயின்டைன் பண்றேன்னா உனக்கு விளங்க வேணும்ன்றதுக்காண்டி கருச்சூழி வந்துடா 3 துண்டங்களா தான் இருக்க போகுது. ரைட், அப்ப கருச்சூழி இருக்குது என்ற அர்த்தம். நான் பேந்து அடுத்த அவத்தையில சின்ன சின்ன துண்டங்களா மாத்து வேணது. அதை மாத்தேக்க என்ன அர்த்தம்டா, கருச்சூழி உடைஞ்சு போச்சுன்னு, கருச்சூழி உடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ரைட், அப்ப இங்க புன்கரி இருக்குமான்னு கேட்டாடா, புன்கரி இருக்காது, புன்கரு மறைஞ்சு போகுது, புன்கரு மறைஞ்சு போயிடுது, புன்கரு இல்லை. ஏன் இங்க புன்கரு இருக்கு G2 பேஸ்ல, அங்க புன்கரு வந்து இருக்காது. ரைட், புன்கரு இருக்காது. ஓகே, இங்க குரோமேட்டின் இருக்கு, இந்த குரோமேட்டின் அங்க நிறமூத்தமா மாறிடும். என்னடா நிறமூத்தமா மாறிடும். அப்ப நான் நிறமூத்தத்தை வந்து இங்க கிரிக்காது. நிறமூத்தம் ஒரு 4 நிறமூத்தத்தை சும்மா கீறுவோம். ஒரு 4 நிறமூத்தத்தை சும்மா உனக்கு விளங்க வேணும்ன்றதுக்கு அனுப்பிடுவோமா, ஒரு 4 தான் நினைப்பு, 4 நிறமூத்தம் 1. அதே மாதிரி குட்டியாவும் கொண்ட கீறுவோம், குட்டியாவும் கொண்ட கீறு. ரைட்,
ஓகே, 2 நிறமூர்த்தம். ஓகே, ஆனா விளங்குறதுக்காண்டி இன்னொரு கலரால கீறுந்தா இன்னொரு கலரால கீறு. ஓகே, இதுல இப்படி ஒரு நிறமூர்த்தம் ரைட், கொஞ்சம் பெருசா இருக்குதா அடி நான் விளங்குறதுக்காண்டி சும்மா காட்டிப்பாங்க 4 நிறமூர்த்தது. ரைட், ஓகே ஓகே, இப்படி நிறமூர்த்தம் இருக்கு. அப்ப நிறமூர்த்தங்கள் இப்ப வந்துருக்கு G2, அதாவது முன்னவத்தையில நிறமூர்த்தம். இங்க குரோமேட்டின், அங்க நிறமூர்த்தம். இங்க புன்கரி இருக்கு, அங்க புன்கரி இல்ல. இங்க கரிச்சூழி இருக்கு, அங்கேயும் கரிச்சூழி இருக்குது, அங்கேயும் கரிச்சூழி இருக்கு, இன்னும் கரிச்சூழி மறைய இல்ல. ரைட், ஓகே. இங்க அடுத்த விஷயத்தை பார்ப்போம். இங்க என்ன இருக்கு சொல்லு பாப்போம்டா. இங்க என்ன இருக்கு? மையமூர்த்தம். டேய், மையமூர்த்தம் இருந்தது எங்க? இங்க மையமூர்த்தம் இருந்தது. ரைட், அதே மையமூர்த்தம் இங்கேயும் வரப்போகுது. மையமூர்த்தத்துல ஒரு ரைட், இங்க மையமூர்த்தம் இருக்கு. இந்த மையமூர்த்தங்களுக்கு இடையில இப்ப என்ன நடக்கும் என்றாடா, இளையிறு பிரிவிக்குரிய கதிர்கள் உருவாகும். இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாகும். ரைட், இப்படி இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் வந்து உருவாகும். ரைட் ரைட், இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் வந்து உருவாக போகுது. ரைட், இளையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் உருவாகும். இதுதான் இளையிறு பிரிவுக்குரிய கதிர். அப்ப இத லேபிள் பண்ணுவோமாடா. டேய், இதுல கரிச்சூழி இருக்க போற, கரிச்சூழி இருக்க போற. ரைட், இதுல வந்து உடன் பிறந்த அரைநிற உருக்கள் இருக்கும். பிறந்த உடன் பிறந்த அரைநிற உருக்கள் இருக்கும். அரைநிற உருக்கள் வாரம் விளம்படுத்துறனா. ரைட், உடன் பிறந்த அரைநிற உருக்கள். அடுத்தது வந்து என்ன இருக்குமாண்டாடா, மைய பாத்திருக்கும். மைய பாத்திருக்கும். ரைட், இது வந்து முதலுரு மென்சவு, உனக்கு தெரியும் முதலுரு மென்சவு. ரைட், இது வந்து இளையுறு பிரிவிக்குரிய கதிர்கள். இளையுறு பிரிவிக்குரிய பிரிவிக்குரிய என்னடா கதிர்கள். இளையுறு பிரிவிக்குரிய கதிர்கள். ஓகே, இது இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள். இந்த இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் ஆறாரை உள்ளடக்கி இருக்கும் சொல்லுவாங்கடா. ஒரு 3 பேரை உள்ளடக்கி இருக்கும். என்னென்ன 3 பேர்? ஒன்று வந்து மையமூர்த்தம், ஒன்று வந்து மையமூர்த்தம். ரைட், இரண்டாவது வந்து உடுவுரு. ரைட், உடுவுரு. மூன்றாவது ஆள் வந்தடா கதிருக்குரிய நுண்குழாய். கதிருக்குரிய கதிருக்குரிய நுண்குழாய் என்று இருக்க போற நுண்குழாய். ஓகே, அப்ப வந்து உனக்கு முன்னவத்தை என்ற ஒரு விஷயத்துல என்ன சேஞ்ச் நடந்த சொல்லுவோம். இங்க மையமுத்தங்களுக்கு இடையில கதிர்கள் வந்தது, இங்க புன்கரு மறைஞ்சது, இங்க குரோமேட்டின் நிறமூத்தமா மாறினது. அடுத்தது கரிச்சூழியில நோ சேஞ்சா, கரிச்சூழி அப்படியே தான் இருக்கு. இனி அடுத்த அவத்தையில தான் மறைய போகுது. அப்ப இங்க என்ன விஷயம் ஒன்னொன்னா பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு அவத்திலையும் இருக்கிற விஷயங்களை கீழே கீழே பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா, முதலாவது விஷயம் என்ன சொல்லுவாப்போம். அதாவது இங்க இருக்கிற குரோமேட்டின் ரைட், உனக்கு விளங்கும். என்னவா மாறுவார் என்றாடி, என்னவா மாறுவார் என்றா நிறமூத்தமா மாற போறார். என்னவா மாற போறார்? நிறமூத்தமா மாறுவார். ஓகே, இங்க வந்து நிறமூத்தமா மாறுவார். அப்ப உனக்கு இது தெரியும் குரோமேட்டின், இது உனக்கு தெரியும் என்னன்னு நிறமூத்தம் என்று தெரியும். அப்ப இங்க வசனம் எழுத போறாய் என்ன சொல்லுவாப்போ, குரோமேட்டின். ரைட், குரோமேட்டின் என்ன விஷயம் சொல்லுவாப்போம். குரோமேட்டின் குறுகி தடிப்படைந்து, ஒடுக்கமடைந்து என்னத்தை உருவாக்கும்? நிறமூத்தத்தை உருவாக்கும். அதாவது குரோமேட்டின் குறுகி தடிப்படைந்து என்னத்தை உருவாக்குமடா? நிறமூத்தத்தை உருவாக்க போகுது. குறுகி தடிப்படைந்து நிறமூத்தத்தை உருவாக்கும். இதுண்ட ரிவர்ஸ் ஃபார்ம் எங்க நடக்கும்டா? ஈட்டவத்தையில நடக்கும். இதுண்ட ரிவர்ஸ் எங்க நடக்கும்டாடா? ஈட்டவத்தையில நடக்கும். அப்ப குரோமேட்டின் குறுகி தடிப்படைந்து ஒடுக்கமடைந்து நிறமூத்தம் பெறப்போகுது. என்ன பெறப்போகுது? நிறமூத்தம். இப்ப இங்க சொன்னீங்கடா, இந்த குரோமேட்டினை நீங்கள் இலத்திரன் நுணுக்கடியில தான் பார்க்கலாம் என்று. இங்க எகைன் கலைக்க போறாய், இந்த நிறமூத்தத்தை நீ ஒளி நுணுக்கடியில பார்க்கலாம். அப்ப என்ன கலைக்க போறாய்? இந்த நிறமூத்தத்தை ஒளி நுணுக்கு காட்டியில அவதானிக்கலாம். ஒளி நுணுக்கு காட்டியில அவதானிக்கலாம். அங்க குரோமேட்டின் இருக்கேக்க பார்க்கலாது,
ஆனா இங்க நிறமூத்தம் இருக்கேக்க பார்க்கலாம். நிறமூத்தம் இருக்கேக்க என்னத்துல தென்பட போகுது? இதுல தென்பட போகுது, ஒளி நுணுக்காடியில தென்பட போகுது. ரைட். இப்ப நாங்கள் சில நோட்டுக்காண்டி ஒரு நிறமூத்தத்தை கீறி அவதானிக்க போறோம். ரைட். ஒரு நிறமூத்தத்தை கீறி அவதானிக்க போறோம். ரைட். இங்க ஒரு நிறமூத்தம் இருக்கு. வடிவா கவனி, ஒரு நிறமூத்தம் இருக்கு. ரைட். நிறமூத்தத்துல இருக்கிற பகுதிகள் முதல் உனக்கு லேபிள் பண்ண தெரியும். நிறமூத்தத்துல நிறமூத்தத்துல இருக்கிற பகுதிகள் உனக்கு லேபிள் பண்ண தெரியும். இது ஒரு நிறமூத்தம். ரைட். இதுல இருக்கிற இவரும் இவரும் ரைட். இவரும்ன்றது இந்த நீட்டடா. இப்ப நான் வேற கலரால உனக்கு கீறி காட்டுறேன்டா. இங்க இதுல இருந்து இப்படியே வந்து இங்க ரைட், இப்படியே இந்த அளவுக்கு ரைட். அதே மாதிரி அங்கால ஒரு ஆள் இருக்கிறானே இவர். அப்ப இவ ரெண்டு பேருமே அவைக்கு என்ன பேருண்டா? உடன் பிறந்த அரை நிற உருக்கள். அரை நிற உருக்கள் என்ன பேரடா? உடன் பிறந்த அரை நிற உருக்கள் என்று உடன் பிறந்த அரை நிற உருக்கள். இது ரெண்டு. அப்ப உடன் பிறவாத அரை நிற உருக்கள் என்று சொல்றது என்ன? இப்ப உதாரணமா பக்கத்துல நான் இன்னொரு நிறமூத்தத்தை கீறுவேனா இருந்தால், நான் பக்கத்துல இன்னொரு நிறமூத்தத்தை கீறேன். ரைட். ஓகே. இப்ப கீர்ணன்டா இந்த இதுல இருக்கிறவரையும் லேபிள் பண்ணி, இதுல இருக்கிறவரையும் அதுல இருக்கிறவரையும் லேபிள் பண்ணீங்கன்னா என்ன பேர்? உடன் பிறவாத அரை நிற உருக்கள். உடன் பிறவாத அரை நிற உருக்கள் என்று கதைக்கும். உடன் பிறவாத அரை நிற உருக்கள் என்று கதைக்கும். இப்ப எங்களுக்கு இந்த நோட் இங்க தேவையில்லையடா. ஆனா நான் என்ன கதைக்கிறேன்டா, ஒரு நிறமூத்தத்தில உடன் பிறந்த அரை நிற உருக்கள்னா என்னன்னு தெரியும். அதுக்கானதான் ரெண்டு படத்துக்கு கம்பேர் பண்ணலாம். ஒரு நிறமூத்தத்துல இருக்கிற 2 அரை நிற உருக்களும் உடன் பிறந்த அரை நிற உருக்கள். 2 நிறமூத்தம் இருந்தா இங்க இருக்கிறவரும் அங்கால இருக்கிறவரும் உடன் பிறவாத அரை நிற உருக்கள். ரைட். இவ ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இணைஞ்சிருப்பினோம்டா. ஒரு இடத்துல மத்தியில இணைஞ்சிருப்பினோம். அந்த அவர் இந்த இடத்துக்கு என்ன பேருண்டா? மையப்பாத்து. ரைட். இப்ப நாங்க எழுத போறோம்டா நோட். குரோமேட்டின் குறுகி தடுப்படைந்து ஒடுக்கமடைந்து நிறமூத்தம் பெறும். இது ஒளி நுணுவு காட்டியில தென்படும். இது ஒளி நுணுவு காட்டியில தென்படும். ஏன் இங்க தென்படாத அங்க தென்படும். அடுத்த 2வது விஷயம் என்ன எழுத போறோம்னா, ஒரு விஷயம் சொல்லல நான். இது முதலாவது விஷயமா எழுதுவாய். ரைட். 2வது விஷயமா என்ன எழுத போறாய்னா, புன்கரு மறை என்று எழுதுவாய். அது சொல்ல இல்ல தானே? புன்கரு மறை. ரைட். இங்க நான் கதைக்கல தானே, அதை டொட் லைன்ல சும்மா காட்டி இருக்கேன்னு ஒழிய, இந்த இடத்துல இங்க புன்கரு இருந்தது, இந்த இடத்துல இங்க புன்கரு இல்லை. புன்கரு மறையும். அப்ப நிறமூத்தம் குரோமேட்டின் குறுகி தடிப்படைந்து ஒடுக்கமடைந்த நிறமூத்தம் பெறும். அதே நேரம் அதை ஒளிநுணு காட்டில நீ பார்க்கலாம். அடுத்தது என்ன? புன்கரு மறைமன் சொல்றாரு. என்னடா புன்கரு மறைமன் சொல்றாரு. ரைட். இதுக்கு பிறகு ஒரு நிறமூத்தத்தை நீ பார்த்தீங்கன்னா எப்படி உனக்கு தெரியும்? உடன் பிறந்த அரை நிற உருக்களோடையடா மையப்பாத்தில இணைக்கப்பட்டவாறு ஒரு நிறமூத்தம் தென்படும். அதைத்தான் அடுத்ததாக எழுதப்படும். அப்ப 4வது விஷயம் என்ன? 4வது விஷயம் என்ன? என்னடா 2 உடன் பிறந்த அரை நிற உருக்கள். இதுதான் 2 உடன் பிறந்த அரை நிற உருக்கள் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு நிறமூத்தம் தென்படும். என்னது? நிறமூத்தம் தென்படும். இந்த நிறமூத்தத்தின் நீங்க வச்சது கவனி. ரைட். இந்த நிறமூத்தத்தின் நிறமூத்த புயங்கள் இருக்குதானடா. அடுத்த விஷயத்தை பேர். இந்த நிறமூத்த புயங்கள் எது? இதுதான் நிறமூத்த புயங்கள். ரைட். இதுதான் நிறமூத்த புயங்கள். ஓகே. அப்ப இத வந்து நாங்கள் நிறமூத்த புயங்கள் என்று கதைக்கப்படுமா? இதுதான் அந்த நிறமூத்த புயங்கள். ரைட். அப்ப நாங்கள் என்ன கதைக்கிறோம்? அடுத்த பாயிண்ட். இது 4வது விஷயம் எழுதுவியாட. என்ன விஷயம்? உடன் பிறந்த அரை நிற உருக்கள் மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு நிறமூத்தங்கள் தென்படும். மையப்பாத்தில் இணைக்கப்பட்டவாறு நிறமூத்தம் தென்படும். இந்த நிறமூத்த புயங்கள். அப்ப இவருக்கு நான் என்ன லேபிள் பண்றேன்டா, நிறமூத்த புயங்களா? ரைட். நிறமூத்த புயங்கள் வந்து என்னத்தால இணைக்கப்படும் என்று கேட்டீங்கன்னா, ஒரு புரதம், அந்த புரதத்துக்கு என்ன பேருண்டா? கொகேசின். என்ன பேருடா? கொகேசின். அப்ப கொகேசின்
எனும் புரதத்தால் புரதத்தால் நிறமூத்த புயங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது என்னடா, பொகேசின் எனும் புரதத்தால் நிறமூத்த புயங்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். ரைட், அது அடுத்த விஷயம் எழுதப்படுறது. ஓகே, இதுக்கு பிறகுதான் எது கலைப்பாய் சொல்லுவோம். அப்ப என்ன, நிறமூத்த புயங்கள் பொகேசின் எனும் புரதத்தால் இணைக்கப்பட்டிருக்கு. ரைட், இதுக்கு பிறகுதான் நீ என்ன கலைப்பாயிருந்தா, ரைட், என்ன கலைப்பாயிருந்தா இங்க இளையுறு பிரிவிக்குரிய கதிர்கள் தோன்றும். அப்ப இத நீ 5வது விஷயமா வைக்கிறாய். இனி 6வது விஷயமா என்ன கதைக்கிறாய், இளையுறு பிரிவிக்குரிய கதிர்கள் தோன்றும் என்று சொல்றாய். அதான் இந்த கதிர்கள் என்னத்தை உள்ளடக்கி இருக்குமாடா, மையமூத்தம், உடுவுறு, கதிருக்குரிய நுண்குழாய் எனும் பகுதிகளை வந்து உள்ளடக்கி இருக்க போது எது, கதிர்கள், இளையுறு பிரிவிக்குரிய கதிர்கள் உருவாக்கி இருக்க போது. இங்க கதிர்கள் இல்லையா, இங்க கதிர்கள் இல்ல, இங்க கதிர்கள் வந்து உருவாகும். இந்த மாதிரி கதிர்கள் அப்ப இங்க என்ன செய்யும், கதிர்கள் வந்து தோற்றுவிக்கப்பட போகுது. எது, இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள். ரைட், இப்ப அடுத்த விஷயம், இது விலங்கு கிளம்புன்றதாக இங்க மைய மூத்தங்கள் இருக்க போகுது. மைய மூத்தங்கள் இருக்கு. விலங்கு கிளம்புன்றதால மையமூர்த்தம் அல்லது வந்து புன்மையத்திகள் இருக்க போகுது. என்ன இருக்க போகுது, புன்மையத்திகள் வந்து இருக்க போகுது. மையமூத்தம் அல்லது புன்மையதிகள் இருக்க போகுது. ஆனால் தாவர கிளம்பண்டா இது இருக்காதுன்னு உனக்கு தெரியுமல்லோட. தாவர கிளத்துல இது இருக்காதுன்னு உனக்கு தெரியுமல்லோ. அப்படி என்றால் எங்க இருந்து இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் தோன்றும் என்று கேட்டீங்கன்னா, எங்க இருந்து தோன்றும், திரட்டப்பட்ட என்னடா, நுண்குழாய் சிக்கல்ல இருந்து உருவாகும். திரட்டப்பட்ட நுண்குழாய் சிக்கலில் இருந்து உருவாகும். இதெல்லாம் அங்க பச்சையில படம் எல்லாம் சரி குறிச்சிருப்பாய், தந்திருப்பாங்களா. நான் அதெல்லாம் காய்க்கல, ஸ்பீடா பார்த்து கொண்டு போவோம். ரைட், அப்ப தாவர கிளத்துல இங்க மையமூத்த பொன்மையத்தி எங்க இருக்கும், விலங்கு கிளத்துல இருக்கும். ஆனா தாவர கிளத்துல அது இருக்காதுன்னு உனக்கு தெரியும். சோ அது என்ன, திரட்டப்பட்ட நுண்குழாய் சிக்கல்ல இருந்துதான் என்ன உருவாகும் சொல்லுவாப்போம். என்ன உருவாக போகுது, எங்கண்ட இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள். அப்ப தாவர கிளத்துல மையமூத்தங்களில் இருந்து இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் தோன்றும் என்று கதைச்சா அது என்ன சொல்லுவாப்போம்டா, அது ஒரு பிழையான கதையா இருக்க போகுது. அது ஒரு பிழையான கதையா இருக்க போகுது. ரைட், இனி என்ன கதைக்கலாம்டா, இந்த இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் தானே, இவை நீட்சி அடையும். இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் நீட்சி அடையும், அல்லது இந்த நுண்குழாய்கள் நீட்சி அடையும். நீட்சி அடைந்தா மையமூத்தங்கள் முனைவுகளை நோக்கி அசையும். என்னடா, மையமூத்தங்கள் முனைவுகளை நோக்கி அசையும். ரைட், முனைவுகளை நோக்கி அசையும் என்று கதைப்போம். ஏன் இங்க 6வது விஷயம் சொல்லியாச்சடா. அதுக்கு பிறகு 7வது விஷயம் என்னத்தை உள்ளடக்கி இருக்கும்னு சொல்றாய். 8வது விஷயம், இந்த மையமூத்தங்கள் விலங்கு கிளத்துல இருக்கு, தாவர கிளத்துல இல்லைன்னு சொல்றாய். லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லிவிடுறாய், இந்த இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் நீட்சி அடைந்தா மையமூத்தம் 2 முனைவுகளை நோக்கி அசையும். ஆனால் இந்த மையமூத்தம் இருக்கிறானே, இவர் எப்ப முனைவுகளை நோக்கி வருவர், எப்ப இந்த முனைவை வந்தடை, இதுதான் முனைவு எப்ப வந்தடைவர் இருந்தா அணு அவத்தையில தான் வந்தடைவர். அதை இங்க எழுதுறே இல்லடா, இங்க எழுதுறே இல்ல, அணு அவத்தையில தான் வந்து அடையப்படுவோம். அப்ப விஷயத்தை கவனிப்போமாடா. என்ன விஷயம் சொல்லு பார்ப்போம். குரோமேட்டின் குறுகி தடிப்படைந்து ஒடுக்கமடைந்து என்ன வருது, நிறமூத்தம் வருது. இதனால நீ அதை ஒளிநுணு காடியில பாப்பாய். இங்க ஒரு நிறமூத்தம் வந்து அதுக்கு அடுத்ததா புன்கருமறைன்னு கிடைப்பாய், புன்கருமறை. இதுக்கு பிறகு ஒரு நிறமூத்தம் 2 அரை நிற உருக்களோட மையப்பாத்துல இணைக்கப்பட்டிருக்கும். இந்த புயங்கள் வந்து பொகேசின் எனும் புரதத்தால என்ன செய்யப்பட்டிருக்குமாடா, இணைக்கப்பட்டிருக்கும். பொகேசின் எனும் புரதத்தால இணைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பிறகு இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் தோன்றும், அது இவற்றை உள்ளடக்கி இருக்கும். அடுத்தது இங்க தாவர கிளத்துல வந்து மையமூத்த புன்மையத்து இல்லாதால ஒரு திரட்டப்பட்ட நுண்குழாய் சிக்கல் இருந்தால் எங்களுக்கு எது தோற்றுவிக்கப்படும், இளையுறு பிரிவுக்குரிய கதிர்கள் தோற்றுவிக்கப்படும். இங்க இந்த கதிர்கள் நீட்சியடைய மையமூத்தங்கள் எதை நோக்கி போகுமாமடா, முனைவுகளை நோக்கி போகும் சொல்றாங்க. எங்க எதை நோக்கி போகுமடா, முனைவுகளை நோக்கி போகும். ஓகே தானே. எப்ப முனைவுகளை வந்தடையுமடா, அணுவகத்தில வந்தடையும். அணுவகத்தில அப்ப நிலையிறு பிரிவுக்குரிய கதிர்கள் நீட்சி அடைவதால் மையமூத்தங்கள் முனைவுகளை அடையும் என்று கதைக்கிறது. நான் கதைக்கிற விலங்குகள்
முனைவுகளை அடையும் முன்னவத்தையில கதைக்கலாது. முனைவுகளை நோக்கி அசையும் தான் கதைக்கலாம். முனைவுகளை நோக்கி அசையும் தான் கதைக்கலாம். முனைவுகளை எப்படி அடையும் சொல்றேன், அனுபவத்தில் அடையுமா, அனுபவத்தில். ரைட், ஓகே. அப்ப உனக்கு விளங்குதா முன்னவத்தையில இவ்வளவு விஷயம் தான்டா முன்னவத்தையில இருக்கிறது. இனி பார்ப்போம் அடுத்த அவத்தை எது சொல்லு பார்ப்போம். முன் அணு அவத்தை. என்னடா முன் அணு அவத்தை? அப்ப அதுக்கு ஒரு படத்தை கீறி கொள்றதுண்டாடா டே. முன் அணு அவத்தைக்கு ஒரு படத்தை கீறி கொள். ரைட், முன் அணு அவத்தைக்கு படங்கேறீங்கன்னா இங்க கருச்சூழி இருக்கு இல்லடா. இப்ப நான் இங்கேயும் கருச்சூழிக்கிறேன் G2 பேஸ், இங்கேயும் கருச்சூழிக்கிறேன். ஆனா அங்க கருச்சூழிய வந்து உடைக்க போகுது, அங்க கருச்சூழிய உடைக்க போறேன். அப்ப உடைக்கிற மாதிரி தான் நான் படங்குறேன். ரைட், முதல் வந்து அந்த கருச்சூழிய நான் கீறி கொள்றேன். அப்படி கருச்சூழிய வந்து நான் கீறி கொள்றேன். ஆனா வந்து முதல் ரெண்டுலயும் வந்து நான் என்ன காட்டுறேன்டாடா, ஒரு 3 துண்டா தான் காட்டினேன். ஆனா இங்க வந்து இவரை நான் நிறைய துண்டா காட்ட போறேன், நிறைய துண்டா காட்ட போறேன். அப்ப உனக்கு விளங்க வேணும், இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா கருச்சூழி வந்து துண்டாகிறார். கணக்க வேர்டு அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா. கருச்சூழி உடையும், கருச்சூழி துண்டாகும், கருச்சூழி அழியும், கருச்சூழி மறையும் அப்படின்னு கணக்க கதைப்பாங்க. பேருந்து 2K கிட்ஸுக்கு தமிழ் விளங்குறே இல்ல அரைவாசி. 90 கிட்ஸ் வந்து நல்ல வடிவா லாங்குவேஜ் படிச்சவங்க 2K கிட்ஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் படிப்பாங்க, தமிழ் கொஞ்சம் படிப்பாங்க, ரெண்டும் சேர்ந்துதான் படிப்பாங்க. இங்கிலீஷ் தான் அவங்களுக்கு விளங்கும், இங்கிலீஷும் விளங்காதடா, அதே மாதிரி தமிழும் விளங்காது. அப்ப கரிச்சூழி உடையும் தான் கூட இடத்துல காய்ச்சிருப்பான். கரிச்சூழி உடையும் அல்லது கரிச்சூழி துண்டாகும். பேருந்து கரிச்சூழி மறையும் என்று கேட்டா அது என்னன்னு அவனுக்கு தெரியாது. கரிச்சூழி மறையும் என்று கேட்டா என்னன்னு தெரியாது. அப்ப நான் நிறைய துண்டா அதை காட்டுறேன். நிறைய துண்டா காட்டினா என்ன கதை சொல்லுவாங்க, அதன் அர்த்தம் கரிச்சூழி துண்டாகும். கருச்சூழி துண்டாதல். இங்க ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கதை என்றாரா, வளமையா கருச்சூழி வந்து துண்டாகிறது எங்கேண்டா முன்னவத்தில். ஏன் அந்த வளமையான நான் கதைக்கிறேன்டா, ஒடுக்கப்பிரிவு 1, ஒடுக்கப்பிரிவு 1, ஒடுக்கப்பிரிவு 2, ஒடுக்கப்பிரிவு 2, இதுல ரெண்டுலயுமே முன்னவத்தில தான் இந்த செயல்முறை நடக்கும். முன்னவத்தில தான் இந்த செயல்முறை நடக்கும். எது, இந்த கருச்சூழி துண்டாகிற செயல்முறை முன்னவத்தையில தான் நடக்கும். எங்க, ஒடுக்கப்பிரிவு 1லையும் 2லையும். ஆனா இங்க ஒரு விதிவிலக்கா, இது எங்க நடக்குதுன்னா முன் அணு அவத்தையில நடக்குது. முன் அணு அவத்தையில தான் கருச்சூழி துண்டாகும். கருச்சூழி துண்டாகும். நான் காய்க்கிறேன், நான் காய்க்கிறதுலங்களாடா முன் அணு அவத்தையில தான் கருச்சூழி துண்டாகும். ஓகே, இப்ப எங்கட கதை என்னன்னா, இனி அடுத்து இந்த நிறமூத்தத்துக்கு என்ன நடக்க போகுது. அடுத்து இந்த நிறமூத்தம், இப்ப நிறமூத்தம் உள்ள இருக்கு, இதை சுத்தி கருச்சூழி இருக்கு. அப்ப கருச்சூழி இருந்ததுன்னா உள்ள இருக்கிற நிறமூத்தம் வந்து இப்ப வெளியால வரையலாம், உள்ளதான் இருக்கு. இப்ப கருச்சூழி துண்டாகிறதால உள்ள இருக்கிற நிறமூத்தங்கள் எல்லாம் வெளியால வரப்போகுது. உள்ள இருக்கிற நிறமூத்தம் எல்லாம் வெளியால வரப்போகுதுன்னா இவற்ற படம் எப்படி இருக்குமெண்டாடா, மையமூத்தத்தை நான் இப்ப வரைக்கும் எதுக்கு கொண்டு போயில்லையடா, முனைவுக்கு கொண்டு போயில. ஏனென்றா முனைவு இங்க கிடையாது, முனைவு இங்க கிடையாது. எப்ப அந்த மையமூத்த முனைவுக்கு வருமெண்டாடா அனுபவத்தில தான் வரும். எப்ப வரும், அனுபவத்தில். அதனால நான் இப்ப இவரை எங்க கொண்டு போயில்லையா, எங்க கொண்டு போகல, முனைவுக்கு கொண்டு போகல. ரைட், அப்ப இவர ஒரு ஓரமா வச்சு கொண்டுதான் இந்த படத்தை வந்து நான் என்ன செய்ய போறேன்டா, தீரி முடிக்க போறேன். ரைட், ஓகே. இப்ப என்ன கதை என்றா, இந்த நிறமூத்தங்கள் வெளியால வருது வையண்டாடி, நிறமூத்தங்கள் வெளியால வருது அங்க. ரைட், ஓகே. இப்ப வேற ஒரு நிறமூத்தத்தை நான் இழக்கிறேன், நாடே ஒரு நிறமூத்தத்தை இழக்கிறேன். நிச்சயத்தை விளங்கி போட்டா. ரைட், அடுத்த நிறமூத்தத்தை கொஞ்சம் இங்க இருக்குது. அடுத்த நிறமூத்தத்தை வந்து ஓகே இதுல கீறும், சும்மா கீறலாமாடா டே, கொஞ்சம் சும்மா கீறலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ரைட், ஒரு நிறமூத்தத்தை நான் இங்க கீறேன். முன் அனுபவத்தை இது டே, இது முன் அனுபவத்தை. ரைட், அதே மாதிரி இங்க ஒரு நிறமூத்தத்தை இதுல கீறும். ரைட், நிறமூத்தத்தை கீறிட்டேன். இங்க இனி கதிர்களை வந்து இணைக்க போறேன்டா டே, கதிர்களை வந்து இணைக்க போறேன். ரைட், கதிர்களை வந்து இணைக்க போறேன். ஓகே, எப்படி கதிர்களை இணைச்சிட்டேன். ரைட், இப்ப எனக்கு விளங்குறதுக்காண்டி
ஒரு நிறமூத்தத்தை மட்டும் நான் வெளியால் எடுத்து கீறுண்டா ஒரு நிறமூத்தத்தை மட்டும் நான் வெளியால் எடுத்து உனக்கு ஒரு கீறுனா ரைட். ஏனண்டா உள்ள படத்துல வச்சு கொண்டு விளங்குறது கொஞ்சம் கஷ்டம்ன்றதால ஒரு நிறமூத்தத்தை மட்டும் நான் வெளியால் எடுத்து கீறும் ரைட். ஓகே, இது மைய பார்த்து ஒரு நிறமூத்தத்தை வெளியில எடுத்துட்டேன். இப்ப இந்த இடத்திலேடா ஒரு இன்னொரு புரதம் பெறப்போகுது, இன்னொரு புரதம் பெறப்போகுது. ஓகே ஓகே, இந்த புரதத்துக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா இயக்கத்தானம் என்ற ஒரு புரதம். என்ன பேர் வைக்க போறேன்னா இயக்கத்தானம். ரைட், வெயிட் பண்ண சொல்றேன்னா இயக்கத்தானம். ரைட், இயக்கத்தானம் அல்லது கைனெட்டோகோர்னு சொல்லுவாங்க, கைனெட்டோகோர். ரைட், இப்ப இங்க வந்து ஒரு நுண்குழாய் வந்து இணையுது, ஒரு நுண்குழாய் வந்து இங்க இணையுது. ரைட், இப்ப சும்மா யோசிச்சு கொள்ளு, இந்த இடத்துல வந்து என்ன இருக்கு, இந்த இடத்துல வந்து மையமூத்தம் இருக்கு, இந்த இடத்துல மையமூத்தம் இருக்கு. ஓகே, மையமூத்தங்கள். இந்த மையமூத்தங்கள்ல இருந்து ரெண்டு விதமான நுண்குழாய்கள் வரப்போகுது, ரெண்டு விதமான நுண்குழாய். இப்ப இது இயக்கத்தானம், அதோட ஒரு நுண்குழாய் வந்து இணைத்து, சோ நான் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறேன். என்ன பேருண்டா இயக்கத்தான நுண்குழாய். இயக்கத்தான நுண்குழாய் என்று பேர் வைப்பேன். என்ன பேருடா இயக்கத்தான நுண்குழாய். ஓகே, எது இயக்கத்தானத்தோட ஒரு நிறமூத்தத்தின் இயக்கத்தானத்தோட இணைக்கப்பட்டிருந்த ஒரு நுண்குழாய், அது இயக்கத்தான நுண்குழாய். ரைட், இன்னொரு நுண்குழாய்க்கு இருந்த இங்க இருந்து அப்படியே கொண்டு வந்து இங்க இணைக்கும். ரைட், அந்த மையமூத்தத்துல இருந்து இந்த மையமூத்தத்துக்கு நேர கொண்டு வந்து இணைக்கிறது. அப்படி என்றா அவருக்கு ஒரு பெயர் இருக்கடா இயக்கத்தானம். இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். அல்லாத நுண்குழாய். டேய், நீ ஏ லெவல் குரங்குதானடா, அப்ப சின்ன விஷயம் உனக்கு விளங்கும் தானே, சின்ன விஷயம் உனக்கு விளங்கும் தானே. இயக்கத்தானத்தோட வந்து இணைஞ்சா இயக்கத்தான நுண்குழாய், இயக்கத்தானத்தோட இணையாட்டி அதுக்கு என்ன பேர், இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய்னு சொல்ல போறாரு. இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். ஆனா இந்த நுண்குழாயை இங்க இருந்து இங்க கொண்டு வந்து உங்க புக்கில இணைச்சிருக்க மாட்டான்டா, ஒரு படத்திலையும் இணைச்சிருக்க மாட்டான். நீ வேணுமெண்டா விருப்பமெண்டா கீறலாம், நோட்ஸ் இருக்கலாம். இங்க பார், இதுல இருந்து ஒரு நுண்குழாயை கொண்டு வந்து அப்படியே இங்க இணைக்கலாம். அதே மாதிரி இங்க இருந்து அப்படியே நேர கொண்டு வந்து இங்க இணைக்கலாம். இப்படியே இங்க இருந்து கொண்டு வந்து இங்க இணைக்கலாம். அப்படியே அதால கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இங்க இணைக்கலாம். அது உண்ட வியூ. ஏன் அப்படி இணைக்கலாம், அதுக்கு பேர் தான்டா இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் என்று நான் கதைக்கிறது என்னத்தை கதைக்கிறது நான் சொல்லுவாப்போம், இயக்கத்தானத்தோட இணைக்கப்படாத நுண்குழாயைத்தான் நான் என்னன்னு சொல்லுவேன், இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் என்று சொல்ல போறேன். என்ன பேருடா, அப்ப இங்க பேர் விளங்கிக் கொள்ளு. இயக்கத்தான நுண்குழாய் வந்து இந்த நிறமூத்தத்தின் மையப்பாத்துல இருக்கிற இயக்கத்தானத்தோட வந்து இணைய போகுது. இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் இருக்கிறான் அவர் எதிர் எதிர் முனைவுகள்ல இருக்கிற மைய மூத்தங்களுடன் நேரடியாக இடைத்தொடர்பு கொள்ளும். என்ன வேறுடாது இங்க என்ன விலங்கு உனக்கு படத்தை பார்த்து என்ன விலங்கு, எதிர் எதிர் முனைவுகளில் உள்ள, முனைவுகளில் உள்ள என்ன சொல்லு பாப்போம்டா, மைய மூத்தங்களுடன், மைய மூத்தங்களுடன், மைய மூத்தங்களுடன் என்ன சொல்லுவாப்போம், இடைத்தொடர்பு கொள்ளும். இடைத்தொடர்பு கொள்ளும். எது இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். என்ன பேர், இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் எதிர் எதிர் முனைவுகளில் உள்ள என்னது மைய மூத்தங்களுடன் இடைத்தொடர்பு கொள்ளும். மைய மூத்தங்களுடன் இடைத்தொடர்பு கொள்ளும். ரைட், இப்ப பார்ப்போம் முன் அணு அவத்தைக்குரிய நோட்ஸ் என்ன. முன் அணு அவத்தைக்குரிய நோட்ஸ் என்ன, முதலாவது விஷயமே என்ன சொல்லுவாப்பாம், கருச்சூழி துண்டாகும். கருச்சூழி துண்டாகும் முதலாவது விஷயம். சில நேரங்கள்ல நிறமூத்த மேலும் ஒடுக்கம் அடையும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன சொல்லுவாப்போம், கருச்சூழி துண்டாகும். ரைட், கருச்சூழி துண்டாயிடுது. இப்ப அடுத்ததா என்ன நடக்கும் என்றாடா, இந்த நிறமூத்தத்தின் ரெண்டு அரை நிறவுருக்களும் மையப்பாட்டில் இயக்கத்தானம் என அழைக்கப்படும் புரதத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். அதான் இந்த கதை. இங்க இந்த அளவு விஷயத்தையும் ஒரு விளக்கமா சொல்லு பார்ப்போம். இந்த அளவு விஷயத்தையும் ஒரு விளக்கமா சொல்லு பார்ப்போம். ஒரு நிறமூத்தத்தின், இதான் ஒரு நிறமூத்தத்தின் ரெண்டு அரை நிறவுருக்களும், என்னது ரெண்டு அரை நிறவுருக்களும் மையப்பாத்துல, அதான் இது மையப்பாத்துல இயக்கத்தானம் எனும் புரதத்தினால், இயக்கத்தானம் எனும் விசேட புரதத்தினால் இணைக்கப்படும். அதான் இந்த ரெக்கல்ல நான் காட்டி இருக்கிறது. ரைட், இயக்கத்தானம். அப்ப அதுதான் இரண்டாவது விஷயமா இருக்கும்.
கரைச்சூழி துண்டாகும் என்ற ஒரு விஷயம் எழுதுகிறாய். அடுத்த விஷயம் என்ன எழுதுகிறாய்? நிறமூத்தம் இருக்கடா, நிறமூத்தத்தின் 2 அரை நிற உருக்கடா, இது மைய பாட்டில இயக்கத்தானம் என அழைக்கப்படும் விசேட புரதத்தால என்ன செய்யப்படுமாமடா, இணைக்கப்படும் சொல்றாங்க. சரியா? இணைக்கப்படும். அந்த புரதத்தோட தான் என்னது மைய மூத்தங்களில் இருந்து வரும் நுண்குழாய்கள் என்ன செய்யப்படுமாடா, இணைக்கப்படும். ரைட்? அப்ப நுண்குழாய்கள் எதோட இணைக்கப்படும்? இந்த இயக்கத்தானத்தோட இணைக்கப்படும். ரைட்? இந்த நுண்குழாய் இதோட இந்த நுண்குழாய் இதோட இணைக்குது. அப்ப நுண்குழாய், அப்ப என்ன முதல் விஷயம் என்ன எழுதுறாயடா? நிறமூத்தத்தின் 2 அரை நிற உருக்களும் மையப்பாத்தில் இயக்கத்தானம் எனும் விசேட புரதத்தால இணைக்கப்படும். இந்த இயக்கத்தானத்தோட எதிர்முனைவுகள்ல இருந்து வர நுண்குழாய்கள் இணைய போது இயக்கத்தானத்தோட நுண்குழாய் இணைக்கப்படும். அந்த நுண்குழாய் தான் என்ன பேர் வைக்கிறாய்? இயக்கத்தான நுண்குழாய். இது நிறமூத்தங்களை முன்பின்னாக அசைக்கும். அடுத்த விஷயம் என்ன எழுத போறாயடா? அப்ப இந்த நுண்குழாய் இணைக்கிறது 3வது விஷயமா எழுதுவாய். 4வது விஷயமா என்ன எழுதுறாய் என்றால், இயக்கத்தான நுண்குழாய் நிறமூத்தங்களை என்ன செய்யுமாம்? முன்பின்னாக அசைக்கும். என்ன பேரடா? முன்பின்னாக அசைக்கும் என்று சொல்றான். என்ன பேர்? முன்பின்னாக அசைக்கும் என்ற மாதிரி கருத போறார். அப்ப ஏன் இந்த நிறமூத்தங்களை முன்பின்னாக அசைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, இங்க அடுத்ததா என்ன அவத்து என்ன? அனுபவத்து. அடுத்ததா என்ன அவத்து? அனுபவத்து. இந்த அனுபவத்தை மத்தியில உருவாகும். எங்க உருவாகும்? மத்தியில தான் அனுபவத்தை தட்டு உருவாகும். சில நிறமூத்தமடா அனுபவத்தை தட்டுக்கு கீழே இருக்கலாம், சில நிறமூத்தம் அனுபவத்தை தட்டுக்கு மேல இருக்கலாம். ஆனா எல்லா நிறமூத்தங்களும் மத்திக்கு வரும், சென்டரா வர வேணும். அப்ப சில நிறமூத்தங்கள் மேல அசைய வேண்டி இருக்கும், சில நிறமூத்தங்கள் கீழே அசைய வேண்டி இருக்கு. நான் காய்கிறோம் விளங்குறாட. அனுபவத்தை தட்டுன்னு நான் கீறேன்னா, இதுதான் அனுபவத்தை தட்டு. சில நிறமூத்தங்கள் இங்க மேல நிற்கும். அப்ப மேல நின்றா இது பின்னோக்கி அசைதுன்னு வையன், பின்னோக்கி அசைது. சில நிறமூத்தங்களடா கீழே நிற்கும், கீழே நிற்கும். அப்ப இவர் முன்னோக்கி அசைவர். அப்ப அதாவது நிறமூத்தங்களை முன்பின்னாக அசைக்கும். ஏன் இந்த இயக்கத்தான நுண்குழாய் அசைக்குதுண்டா, அடுத்த கேட்டகரியா அனுபவத்தை தட்டில அவர் ஒழுங்கமைய வேணும். சில பேர் பின்னுக்கு வரணும், சில பேர் என்ன செய்யணும்? முன்னுக்கு போகணும். அதுக்காண்டி முதலே அந்த விஷயம் நடக்குது எங்க? முன் அவத்தையில. அதுதான் இயக்கத்தான நுண்குழாய் நிறமூத்தங்களை முன்பின்னாக அசை மாறி கிடைக்கலாது. இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் நிறமூத்தம், அது நிறமூத்தத்தோடைய ஜாயிண்ட் ஆக இல்லை தானடா. அவ பேப்பர்ல மாறித்தானே கூட, பயாலஜி பேப்பர்ல எல்லாமே மாறி மாறி தானே சரியான கதை கதைக்கிறது போலதானே. அப்ப இயக்கத்தான நுண்குழாய் நிறமூத்தங்களை முன்பின்னாக அசைக்கும். அப்ப இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் என்ன செய்யும்? இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் என்ன செய்யும்? அதுதான் 5வது விஷயமா கதைப்பாய். என்ன விஷயம்? எதிர் முனைவுகள்ல இருக்கிற எண்ணத்தோட இடைத்தொடர்பு கொள்ளுமடா. என்னத்தோட இடைத்தொடர்பு கொள்ளும்? மைய மூத்தங்களோட இடைத்தொடர்பு. அங்கே இங்கேயும் மைய மூத்தங்களோட என்ன செய்ய போகுது? இடைத்தொடர்பு கொள்ள போகுது. நான் காய்கிறது விளங்கிட்டவனுக்கு ரைட். முன் அவத்தை விளங்கிட்டவனுக்கு என்னது? முன் அனுபவத்தையில கரிச்சூழி துண்டாயினும் அது ஒரு விதிவிலக்கடா. முன்னவத்தையில தான் வளமையா நடக்கிறது கொடுக்க பிரிவில். 1லையும் சரி 2லையும் சரி. ஆனா இங்க முன் அனுபவத்தையில நடக்கும். எது? கரிச்சூழி துண்டாகும். அடுத்தது ஒரு நிறமூத்தத்தின் 2 அரை நிற உருக்களும் மையப்பாத்தில இயக்கத்தானம் எனும் புரதத்தால இணைக்கப்படும். இயக்கத்தானம் எனும் புரதத்தால இப்படி இந்த இடத்துல ஒட்டுப்பட போகுது. அதுக்கு பிறகு அதோட எதிர்முனைவுகள்ல இருக்கிற நுண்குழாய் இணையும். எதோட? இயக்கத்தானத்தோட இணைஞ்சால் அதுக்கு என்ன பேருன்னா இயக்கத்தான நுண்குழாய். இவர் என்ன செய்வார்? நிறமூத்தங்களை முன்பின்னாக அசைச்சு அதை கொண்டு அனுபவத்தை தட்டுல அடுக்கையில வேணும். அப்ப அதுக்காண்டி முதலாவதா முன்பின்னாக அசைக்க போகுது. ரைட். அடுத்ததான் நான் என்ன கதைப்பேன்? இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். அது என்ன செய்யுமாமடா? எதிர் முனைவுகள்ல இருக்கிற மைய மூத்தங்களோட இடைத்தொடர்பு கொள்ளும். அதை விளங்கிட்டா உனக்கு? ரைட். இனி இதுக்கு அடுத்ததா என்ன அவத்தை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். என்ன அவத்தை? அனுபவத்தை. ரைட். ஓகே.
ரைட். ஓகே, அடுத்ததா என்ன வந்து பார்க்க போறோம்? அனுபவத்தை பார்ப்போமா? அனுபவத்தை. இப்ப அனுபவத்தை வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பேரா அனுபவத்தை. ரைட், அனுபவத்தை. ரைட், அனுபவத்தையில கரைச்சொலி இனி ஒண்ணுங்கிறது இல்லை. கரைச்சொலி ஒண்ணும் வராது, அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. எதுல? முன் அனுபவத்தையில மறைஞ்சு போச்சு. ரைட். இதுல வந்து நாங்கள் என்னத்தை கீழ போறோம்னா அனுபவத்தை தட்டு. ரைட், அனுபவத்தை தட்டு. ஓகே, அனுபவத்தை தட்டு. இந்த அனுபவத்தை தட்டு இங்க மையமூத்தம் இருக்குதானே? மையமூத்தம், இந்த மையமூத்தமடா இப்ப முனைவுகளை அடைந்து விடும். என்ன கதைக்கிறோம்? மையமூத்தம் வந்து முனைவுகளை அடைந்து விடும். ஓகே, அப்ப மையமூத்தங்கள் முனைவுகளை அடைந்து விடும் காட்டுவோம். ரைட். அப்ப இங்க மையமூத்தங்கள் வந்து முனைவுகளை அடைஞ்சிக்குது. ஓகே, இந்த மையமூத்தங்கள் இந்த ரெண்டு மையமூத்தங்களிலையும் என்னடா சம தூரத்தில். ரைட், சம தூரத்தில். சும்மா நான் விளங்குறது காணிப்பார். ரைட், சம தூரத்தில் இவை ரெண்டு பேரும் என்னடா சம தூரம். ரைட், சம தூரத்துல என்ன உருவாகும் என்று கேட்டீங்கன்னா அணு அவத்தை தட்டு உருவாகும். என்ன பேர்? அணு அவத்தை. அணு அவத்தை தட்டு. ரைட், அணு அவத்தை தட்டு. சமதூரத்துல ரெண்டு மையமூத்தங்களிலே சமதூரத்துல அனுபவத்தை தட்டு உருவாகும். இந்த அனுபவத்தை தட்டுக்கு முதலில் முன் அனுபவத்தில் நிறமூத்தங்களை இந்த இயக்கத்தான நுண்குழாய் முன்பின்னாக அசைச்சதுதானேடா, முன்பின்னாக அசைச்சதுதானே. அப்படி அசைச்சு கொண்டு வந்து எல்லா நிறமூத்தங்களும் இப்ப அனுபவத்தை தட்டுக்கு வரும். ரைட், அப்ப நான் எழுதிக்க என்ன எழுத போறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது விஷயம் எழுதேன். எது? மையமூத்தங்கள் முனைவுகளை அடைந்து விடும். மைய மூத்தங்கள். ரைட், இது குறிக்கிற இல்லடா நோட் எழுதுனா மையமூத்தங்கள் முனைவுகளை அடைந்து விடும். முனைவுகளை அடைந்து விடும். அடைந்து விடும். ரைட், அது ஒரு விஷயம். ரைட், இரண்டாவது ரெண்டினையும் சம தூரத்தில அணு அவத்தை தட்டு உருவாகும். இரண்டாவது. மூன்றாவது விஷயம் எல்லா நிறமூத்தங்களும். ரைட், எல்லா நிறமூத்தங்களும். நிறமூத்தங்களும் என்ன சொல்லு பார்ப்போம்? அணு அவத்தை தட்டை வந்தடையும். அணு அவத்தை தட்டை என்ன சொல்லு பார்ப்போம்? வந்தடையும். முன்பின்னால் அசைக்கப்பட்டு என்ன செய்யும்டா எல்லாரும் அனுபவத்தை தட்டுக்கு வேற போயிடும். ரைட், அப்ப அனுபவத்தை தட்டுக்கு வந்து அடுத்தது இருக்க போயிடும். யோசிப்ப. ரைட், அனுபவத்தை தட்டுக்கு எல்லா நிறமூத்தமும் வேற போயிடும். ரைட், ஓகே, எல்லா நிறமூத்தமும் வந்தா யோசிப்பர். இதுல நிறமூத்தங்கள் வந்து அடுக்கப்பட போயிடும். ரைட், நிறமூத்தங்கள் வந்து அடுக்கப்பட போயிடும். ரைட், இதுல ஒரு நிறமூத்தம். ரைட், அடுத்ததா இங்க ஒரு நிறமூத்தம். டேய் பெருசு சின்னதா தானே கீறினார். டேய் முன்னுக்கு கீறினதை தாண்டா தொடர்ச்சியா கீறி கொண்டு போகணும். முன்னுக்கு கீறினதை தான் தொடர்ச்சியா கீறி கொண்டு போகணும். இப்ப இந்த பெருசு சின்ன முதல் முன்னுக்கு 3 கீறி, இப்ப இந்த 2 கீறி, ஒன்றுல இப்ப இந்த கடைசியா முடிச்சு விடுறது இல்ல. முன்னுக்கு 4 கீறினா அந்த 4ஐயும் அப்படியே கண்டினியூ பண்ணணும். 4ஐயும் கண்டினியூ பண்ணணும். ரைட், அப்ப இங்க 2 நிறமூத்தம் கீறிட்டா மிச்சம் ஒரு 2 நிறமூத்தத்தை கீறி. ரைட், மிச்சம் ஒரு 2 நிறமூத்தம். ரைட், இதுல ஒரு நிறமூத்தம். ரைட், அதே மாதிரி இன்னொரு நிறமூத்தம். ரைட், இப்ப இதுல ஒரு நிறமூத்தம். ஓகே, இப்ப 4 நிறமூத்தம் கீறியாச்சு. 4 நிறமூத்தம் இவரை கொண்டு வந்து இனி என்ன செய்ய போறோம்டா இந்த இலையுறு பிரிவுக்குரிய கதிர்களால அல்ல இயக்கத்தான நுண்குழாயால வந்து இணைத்து காட்டுறேன். ரைட், இயக்கத்தான நுண்குழாயால வந்து இவரை என்ன செய்யுது? இணைத்து காட்டுறேன். இணைத்து காட்டுறேன். ரைட், ஓகே, இயக்கத்தான நுண்குழாயோட இணைச்சு காட்டுறேன். ரைட், இதை நீ வந்து இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாயை நீ கீறி காட்டலாம். முதலே நான் கீர்னான் தானடா. டே முதலே கீர்னான் தானே. இயக்கத்தானம் அல்லாத இங்கே இதுக்குள்ளால எல்லாம் கொண்டு வந்து இணைச்சி உள்ளாமடா. ஒரு இஷ்யூவும் இல்லை. இங்கே இதுக்குள்ளால கொண்டு வந்து இணைச்சி என்றா அதுக்கு என்ன பேருண்டா? இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் என்று வரும். இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் என்று வரும். ரைட், ஓகே, இப்ப கிளம்பு இருக்கு தானடா. ரைட்,
இப்ப நாங்கள் என்னதுல கொஞ்சம் ஆல்ரெடி கதைச்சிட்டோம் என்ன கதை ஒன்று மைய மூத்தங்கள் முனைவுகளை அடைந்துவிடும் ஒன்று மைய மூத்தங்கள் முனைவுகளை அடைந்துவிடும் இரண்டாவது மைய மூத்தங்களுடைய சமனான தூரத்தில அனுபவத்தை தட்டு உருவாகும் இந்த அனுபவத்தை தட்டை எல்லா நிறமூத்தங்களும் வந்தடையும் எல்லாரும் வந்துடணும் இனி எல்லா நிறமூத்தங்களினது மையப்பாத்தில் இதான் மையப்பாத்து வந்து அதாவது அனுபவத்தை தட்டில் ஒழுங்கமையும் ரைட் எல்லா நிறமூத்தங்களினதும் மையப்பாத்துக்கள் ரைட் அனுபவத்தை தட்டில் என்னடா தட்டில் அனுபவத்தை தட்டில் ஒழுங்கமையும் என்று சொல்லுவோம் ஒழுங்கமையும் ரைட் அப்ப இதுதான் நாலாவது விஷயமா இருக்கு எல்லா நிறமூத்தங்களினதும் மையப்பாத்துக்கள் அனுபவத்தை தட்டில் ஒழுங்கமையும் ரைட் இந்த ஒழுங்கமைவுக்கு பிறகு இந்த களத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் டோட்டலா எப்படி இருக்கும் அனுபவத்தை தட்டில் எல்லா நிறமூத்தங்களினது மையப்பாத்தில இயக்கத்தானத்தோட வந்து நுண்குழாய்கள் இணைக்கப்பட்டவாறு தென்படும் ஏன்னா இதை பேருந்து லாத்தா சொல்லி முடிப்பாங்க ஏன் இங்க வந்து இந்த கதிர்கள் இருக்குதானே இந்த கதிர்கள் வந்து எங்க இயக்கத்தானத்தோட இணைக்கப்பட்டவாறு தான் தென்படும் எல்லா நிறமூத்தங்களும் அனுபவத்தை தட்டில ஒழுங்கமைந்திருக்க போது எப்படி இருக்கும் அதாவது எல்லா இயக்கத்தான நுண்குழாய்களும் வந்து இங்க இணைக்கப்பட்டிருக்குது அப்ப இயக்கத்தான நுண்குழாயோட நிறமூத்தங்கள் இணைக்கப்பட்டவாறு எல்லா நிறமூத்தங்களும் மையப்பாத்து அனுபவத்தை தட்டில் ஒழுங்கமையும் சொல்லி முடிக்கும் அது ஒரு பெரிய சென்டென்ஸ்டா பெரிய ஒரு சென்டென்ஸ் இந்த படத்தை ஃபுல்லி டிஸ்கிரைப் பண்ணிருப்பான் ஃபுல்லா அந்த படத்தை எப்படி இருக்குதா எல்லா நிறமூத்தங்களும் இயக்கத்தான நுண்குழாயோட இந்த மையப்பாத்தில வந்து என்னது அனுபவத்தை தட்டில வந்து ஒழுங்கமைந்து இருக்கும் என்று சொல்லியிருப்பான் அதோட அது அனுபவத்தை வந்து என்ன செய்யும் சொல்லுவாங்க நிறைவு பெறும் என்னது அனுபவத்தை ரைட் இந்த அனுபவத்தைக்கு பிறகு என்ன நடக்க போகுது வந்து மேன்முகாபத்தை என்ற ஒரு விஷயம் நடக்கும் என்னது மேன்முகாபத்தை அதுக்கு எப்படி இருக்க போகுது அப்ப மேன்முகாபத்தை என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ரைட் அடுத்த காலம் மேன்முக அவத்தை அப்ப மேன்முக அவத்தையில என்ன விஷயம் வந்து பார்க்கணுமா ரைட் மேன்முகத்தில் என்ன விஷயம் வந்தா இங்க பார்ப்போம் இல்ல மைய மூத்தத்தை கீறிக்கொள்ளு மைய மூத்தம் ரைட் உணவுகள்ல ஆல்ரெடி வந்துட்டு தானடா ரைட் மைய மூத்தம் ஓகே இப்ப என்ன நடக்கும்டா சும்மா டேய் அனுபவத்தை தட்ட சும்மா ஒரு ஏனண்டா இதுக்கு மேலதான் மேல இங்கிலே தான் நிற்கும் சிலது மையத்திலேயே கீறிவிடும் அது அடுத்த பிரச்சனை அப்படி என்ன இந்த மேன்முகத்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் டேய் மேன்முகத்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிரும்ன்றதால நான் சும்மா ஒரு விஷயத்துக்கான இப்ப அனுபவத்தை தடுக்கிறப்ப இந்த அழிச்சு விட்டுருவேன் ஏன்னா அதுக்கு மேலையும் கீழையும் தாண்டா நிறமூத்தங்கள் பெரிய வேணும் ரைட் அப்ப என்ன நடக்குதுண்டா இங்க என்ன நடக்குது அந்த நிறமூத்தங்களை இங்க அங்கேயும் பெருத்துக்கிறது நடக்கும் ரைட் இதுல ஒரு ஆளுக்கு ரைட் அதே மாதிரி இங்க ஒரு ஆளுக்கு ரைட் ஓகே அதே மாதிரி குட்டியா இருக்கிற ஆளு இங்க குட்டியா இருக்குது ரைட் ஒரு பொருத்த பாட்டோட கீரவணும்டா முன்னுக்கு தொடங்கின மாதிரி முடிச்சு இல்லடா விடணும் முன்னுக்கு தொடங்கின மாதிரியிலே முடிச்சு விடணும் ரைட் அடுத்தால வந்து நான் அந்த கலரே மாறாமல் கீறேன் கலர் மாத்திட்டேனோ தெரியா நான் கவனிச்சு கொள்ளு கலர் மாத்திட்டேனோ தெரியா நானா நீ கவனிச்சு கொள்ளு ரைட் ஓகே இப்ப வந்து இளையிறு பிரிவுக்குரிய சாரி நுண்குழாய்கள் வந்து இதோட இணையிற மாதிரி இப்படி இருக்கு இனி வந்து நான் இந்த அனுபவத்தை தட்டை அழிச்சு விடுறேன் ஏனென்றா ஏன் அதற்கு என்னடா
படம் மேலையும் கீழையும் தான் இருக்கணும். சிலது அப்படியே மத்தியில திருப்பி அனுபவத்திலேயே கீறி விட்டுரும் அந்த படத்தை. அப்ப படம்னா மேன்முகத்தைக்கு வந்து பிரயோசனம் இல்லாம போயிடும். மேன்முகத்தைக்கு பிரயோசனம் இல்லாம போகுது. ரைட். இப்ப இங்க வந்துட்டு முனைவுகளை நோக்கி வரப்போம். ரைட். இப்ப வந்தால் என்ன நடக்கும்? இப்ப இயக்கதானம் இல்லாத நுண்குழாயை நீ கீறி காட்டலாம். நோய் சூஸ். ஆனா புக்ல காட்டியிருக்க மாட்டானா? டேய் இயக்கத்தானம் இல்லாத நுண்குழாயை நீ கீறி காட்டலாம். ரைட். இயக்கத்தானம் இல்லாத நுண்குழாய். இது இயக்கத்தான நுண்குழாய். ரைட். இப்ப என்ன விஷயம் நடக்க போகுது? அதாவது இங்க ஒரு நிறமூத்தம் இருக்கிறாருந்தாடா. டேய் ஒரு நிறமூத்தம் இருக்கிறாருந்தா. ரைட். இந்த நிறமூத்தம் வந்து மையப்பாத்துல இந்த மையப்பாத்துல வந்து வேறு பிரிக்கப்படும். எப்படி வேறு பிரிக்கப்பட போகுது? இங்க ஒரு துண்டு வந்து போக போகுது. ரைட். இங்க ஒரு துண்டு போக போகுது. அதே மாதிரி இங்கால ஒரு துண்டு ஒன்று வரப்போகுது. இங்கால ஒரு துண்டு ஒன்று வரப்போகுது. ரைட். இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு. யார் அதை பிரித்ததுன்னா இதோட இணைக்கப்பட்ட நுண்குழல். அதே மாதிரி அங்க இணைக்கப்பட்ட நுண்குழல். டேய் வேணும்னா மையமூத்தத்தை டேய் உனா விளங்க வேணுமடா டேய். விளங்க வேணும். இது மையமூத்தம். டேய் இது மையமூத்தம். இங்க மையமூத்தம். டேய் அந்த படத்தை வெளியில எடுத்து காட்டுறேன்டா. டேய் அந்த படத்தை வெளியில எடுத்து காட்டுறேன். ரைட். இப்ப இந்த ஏகதான நுண்குழாய் இருக்கிறானே, ஏகதான நுண்குழாய் வந்து குறுகல் அடையும். அப்ப இதுல நான் என்ன எழுதுறேன்? இயக்கத்தான நுண்குழாய். இயக்கத்தான நுண்குழாய். இயக்கத்தான நுண்குழாய் என்ன செய்யுமாடா? குறுகல் அடையும். குறுகல் அடையும் என்று சொல்றது. இயக்கத்தான நுண்குழாய் குறுகல் அடையும். குறுகல் அடைஞ்சா என்ன நடக்குமாட்டா? மையப்பாத்துல வேறு பிரிக்கப்பட்ட அரை நிற உருக்கள். அதாவது இது வந்து ஒரு அரை நிற, இவர் வந்து ஒரு அரை நிற உரு. அரை நிற உரு. அப்ப இந்த அரை நிற உருக்கள், ஒரு நிறமூத்தத்தின் அரை நிற உருக்கள் வந்து மையப்பாத்துல வந்து வேறு பிரிக்கப்படும் சொல்றாங்க. மையப்பாத்துல வந்து வேறு பிரிக்கப்படும். அப்ப முதலாவது விஷயம் உங்களோட புக்ல அப்படித்தான் காது கிடையாது. மையப்பாத்துக்கள் வந்து அரை நிற உருக்கள் வந்து மையப்பாத்தில் வேறு பிரிக்கப்படும். ரைட். இதுதான் அந்த மையப்பாத்து. ரைட். மையப்பாத்தில் வேறு பிரிக்கப்படும். ரைட். அது முதலாவது விஷயம், வேறு பிரிக்கப்படும். இரண்டாவது விஷயம், இயக்கத்தான நுண்குழாய் வந்து குறுகும். இயக்கத்தான நுண்குழாய் வந்து இது வந்து குறுக போகும். அப்ப இயக்கத்தான நுண்குழாய் முதல் இங்க இவ்வளவு நீட்டா இருந்தது. இயக்கத்தான நுண்குழாய் இவ்வளவு நீட்டா இருந்தது. இப்ப இங்க குட்டிய வந்துது. அப்ப இயக்கத்தான நுண்குழாய் வந்து என்ன செய்யுதுண்டா? குறுகுது. அதாவது நீளம் வந்து குறைதடா, தூரம் வந்து குறையுது. அப்ப இயக்கத்தான நுண்குழாய் குறுகிச்சுதுண்டா மையப்பாத்துல வேறு பிரிக்கப்பட்ட அரை நிற உருக்களை என்ன செய்யும்? முனைவுகளை நோக்கி கொண்டு செல்லும். அப்ப அடுத்தது இது வந்து என்னது? ஒரு அரை நிறம். என்னது? அரை நிற உரு. அப்ப ஒவ்வொரு அரை நிற உருக்களும் அப்ப மையப்பாத்துல வேறு பிரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரை நிற உருக்களும் வந்து என்ன செய்யும் பாப்போம்? எதிர் முனைவுகளை ரைட், எதிர் முனைவுகளை நோக்கி அசையும். ரைட். அப்ப என்ன கணக்க போறாய்? முதலாவது விஷயம், நிறமூத்தம் இந்த அரை நிற உருக்கள் இருக்குதானே, அவை வந்து மையப்பாத்தில் வேறு பிரிக்கப்படும். நிறமூத்தங்கள் அரை நிற உருக்கள் மையப்பாத்தில் வேறு பிரிக்கப்படும். வேறு பிரிக்கப்படும். இனி இயக்கத்தான நுண்குழாய் வந்து குறுகல் அடையும். இயக்கத்தான நுண்குழாய் வந்து என்ன செய்யுமாடா? குறுகல் அடையும். இந்த இயக்கத்தான நுண்குழாய் குறுகல் அடைஞ்சிச்சுதா இந்த வேறு பிரிக்கப்பட்ட அரை நிற உருக்கள் தானே, அவை எதிர் முனைவுகளை நோக்கி அதை உனக்கு விளங்க தெரியும். அப்ப இவர் குறுகிச்சுதுண்டா இந்த ரெண்டு அரை நிற உருக்கள், ஒரு நிறமூத்தத்தின் அரை நிற உருக்களை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வேறு பிரிக்கப்பட்ட அரை நிற உருக்கள். அப்ப வேறு பிரிக்கப்பட்ட அரை நிற உருக்கள் எதிர் முனைவுகளை நோக்கி என்ன செய்யுமா? அசையும். அப்ப ஒண்ணு இங்க வந்தா ஒண்ணு அங்க போகும், ஒண்ணு இங்க வந்தா ஒண்ணு அங்க போகும். வேறு பிரிக்கப்பட்ட அரை நிற உருக்கள் எதிர் முனைவுகளை நோக்கி அசையும். ரைட். அப்ப அதைத்தான் நாங்கள் அடுத்ததா எழுத போறோம். மூன்றாவது விஷயம். ரைட். நாலாவது விஷயம் என்னடா நான் சொல்ல போறேன்னா, நாலாவது விஷயம் இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் இருக்கு இல்லை, இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். இவர் என்ன செய்வார் என்றாலும் நீட்சி அடைவர். என்ன செய்வார்? நீட்சி அடையும். நீட்சி அடையும். இது நீட்சி அடைந்தால் களம் நீட்சி அடையும். என்ன செய்யும்? களம் நீட்சி அடையும். அப்பதான்டா இந்த களம் வந்து கொஞ்சம் பெருசா வரையிலடா யோசிப்பேன்.
இந்த கிளம் வந்து கொஞ்சம் இப்படி நீட்சி அடைஞ்சாதான் மேல ஒரு கிளம் ஒன்று ஃபார்ம் ஆகலாம், கீழே ஒரு கிளம் வந்து ஃபார்ம் ஆகலாம். யோசிப்ப அந்த களம் நீட்சி அடைகிறதுக்கு ரீசனான ஆள் ஆரண்டு கட்டியல்லா இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய். அப்போ இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் வந்து நீட்சி அடைகிறதால களம் நீட்சி அடையும் என்றது எங்க வரும்? மேன்முகத்தில். அப்ப ரெண்டு விஷயமும் எதிரெதிரா இல்ல இருக்கு பேர். இயக்கத்தான நுண்குழாய் குறுகும், இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் நீட்சி அடையும். இயக்கத்தானம் அல்லாத நுண்குழாய் நீட்சி அடையும். நீட்சி அடைந்தா களம் நீட்சி அடையும். ஏன் களம் நீட்சி அடையுதுண்டா அடுத்ததா ரெண்டு கிழமா இல்லடா உருவாக போகுது எங்க புரிய ஒரு பிரிவுல. அதுக்கு முதல் ரெண்டு கருப்பமா இல்லை வேணும் எங்க ஈட்டவத்தில். அப்படி என்றால் களம் கொஞ்சம் பெருசானாத்தானே நெல்லும். அப்படி என்றால் என்ன நடக்கணும்? இயக்கத்தான நுண்குழாய் நீட்சி அடைய களம் நீட்சி அடையும். ரைட். அப்ப அத வந்து நாலாவது விஷயமா மென்ஷன் பண்ணுவோம். ரைட். இனி லாஸ்டா அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மேன்முக அவத்தேந்த இறுதியில, இந்த மேன்முக அவத்தேந்த இறுதியில என்ன நடக்கும்னா இரு முனைவுகளையும் பாத்தீங்கன்னா இது நக்கமாக. அப்ப இரு முனைவுகளையும் சமனான நிறமூத்த தொகுதிகள் பெறப்படுது. இங்கேயும் அங்கேயும் ஈக்குவல். பாதிதான் அங்க போனது, பாதி இங்க வந்தது. அப்ப இதன் இறுதியில் இரு முனைவுகளிலும் என்ன சமனான நிறமூத்த தொகுதிகள் பெறப்படும். தொகுதிகள் என்ன சொல்லுவாப்பம்? பெறப்படும். அப்ப மேன்முக அவத்தையின் இறுதியில் களத்தின் இரு முனைவுகளிலும் சமனான நிறமூத்த தொகுதிகள் பெறப்படும். சமனான நிறமூத்த தொகுதிகள் பெறப்படும். அதோட என்ன சொல்லுவாப்போம்? மேன்முக அவத்தை முடிஞ்சது. என்னது? மேன்முக அவத்தை. இனி லாஸ்டா இருக்க போறது ஈட்டவத்தை. என்னடா? ஈட்டவத்தை. அந்த ஈட்டவத்தையை நாங்க புளிய ஒரு பிரிவோட சேர்த்துதான் கீறுவோம். அப்ப அதை ஒருக்கா கவனிச்சு கொள்ளடாடி. அதை ஒருக்கா கவனிச்சு. ரைட். ரெண்டு கிழமை காட்ட போறேன்னா என்ன நடுவுக்குள்ளால பிரிய போகுது. ஓகே. இப்ப என்ன கதைன்னா இதுல வந்து ஈற்றவத்தை அண்ட் குளிய ஒரு பிரிவா குளிய ஒரு பிரிவு குளிய ஒரு பிரிவு. ரைட். இப்ப நான் ஈட்டவத்தைக்குரிய கரு கொண்ட இதுல இருக்கிறோம்னா கரு அங்காலையும் ஒரு கரு கொண்ட இருக்கும். ரைட். கரு. ஓகே. இப்ப வந்து முன் அணு அவத்தையில உடைஞ்ச கரு திருப்பி தோன்ற போகுது. அப்ப கருவில கருச்சூழி. ரைட். கருச்சூழி தோன்ற போகுது. அப்ப எகைன் முன்னவத்தையில எப்படி கருச்சூழி கீறினோ அதே மாதிரி தான் கீழே போகணும். அப்ப இங்க 3 துண்டை தானே மெயின்டைன் பண்ண போறேன். 3 துண்டை தான் மெயின்டைன் பண்ண போறேன். ஏனென்றா முன் அனுபவத்தில நிறைய துண்டு கீறினா அதுக்குரிய ரீசன் கருச்சூழி துண்டான். அதுக்குரிய ரீசன் கருச்சூழி துண்டான். ஆனா இங்க திருப்பி 3 கீற போறேன். அதுக்குரிய ரீசன் கருச்சூழி தோன்றது. இதே அரவாசி பிள்ளை கவனிக்கிறே இல்லடா படத்துல. இதே அரவாசி பிள்ளைகள் கவனிக்கிறதே இல்லை. அதை என்ன மாதிரி இருந்தாலும் சும்மா கருச்சூழியை கீறி விடுவோம்னு யோசிக்கிறது. ஒரு தொடர்பும் இல்லாம சும்மா படத்தை கீறே இல்லை. கருச்சூழி உடைகிறதுக்கும் கருச்சூழி உருவாகிறதுக்கும் வித்தியாசம் தெரிய வேணுமாடா. ரைட். கருச்சூழி உருவாகிறதுக்கும் கருச்சூழி மறைகிறதுக்கும் அல்லது உடைகிறதுக்கும் வித்தியாசம் தெரிய வேணும். ரைட். இது நுண்டுளை இல்லாட்டி ஒரு கருச்சூழியில நுண்டுளை இல்லாட்டி சும்மா கீறி போட்டு போயிடலாம். இது ஆல்ரெடி நுண்டுளை இருக்க இல்லடா போகுது. ரைட். அது அப்ப இங்க கருச்சூழி என்ன செய்யுமாடா? உருவாகும். அப்போ ஒரு விஷயம் எழுதுறேன். கருச்சூழி தோன்றும். கருச்சூழி வந்து தோன்றும். கருச்சூழி தோன்றும். என்னத்தை சூழ தோன்றும்? இந்த நிறமூத்தங்களை சூழ தோன்றும். அப்ப நான் இங்க வந்த நிறமூத்தங்களை வந்து இதுக்குள்ள கீறி விட வேணுமாடா. இதுக்குள்ள இதுல வந்து பிரிஞ்ச நிறமூத்தங்களை வந்து கீறி விடும். ஒன்று பெருத்து ஒன்று சின்னதா வருது. அப்படித்தானே? ஒன்று பெருத்து ஒன்று சின்னடே தொடங்கினதுல இருந்து முடிய மட்டும் ஒரு என்னடா ஒற்றுமையான போக்கு இருக்க வேணும். ஒற்றுமையான போக்கு இருக்க வேணும். ரைட்.
ரைட். இப்ப நிறமூத்தங்களை சூழ என்னடா கருச்சூழி தோன்றும் என்று எழுதுகிறேன். முதலாவது விஷயம் என்ன சொல்றேன்? நிறமூத்தங்களை சூழ நிறமூர்த்தங்களை நிறமூர்த்தங்களை சூழ கருச்சூழி தோன்றும். என்னடா நிறமூத்தங்களை சூழ கருச்சூழி தோன்றும் என்று நான் கலைக்க போறேன். ஏன் இங்க நிறமூத்தங்கள் இங்க வந்திருந்தானே 2 3 இங்க வந்து இங்க இனி இதை சூழ கருச்சூழி வர போகுது. அப்ப நிறமூத்தங்களை சூழ கருச்சூழி தோன்றும். அதான் முதலாவது விஷயம். 2வது விஷயம் புன்கரு தோன்றும். ரைட். அப்ப இதுல 2 புன்கருவை பிரிவிடு 2க்கும் புன்கரு தோன்றும். அப்ப என்ன எழுத போறாய்? அடுத்த விஷயம் என்ன எழுத போறாய்? புன்கரு தோன்றும். புன்கரு தோன்றும். ரைட். ஓகே. புன்கரு தோன்றும். அடுத்த விஷயம் கதிர்கள் மறையும் கதிர்கள் அழியும் கதிர்கள் உடையும் கதிர்கள் பல்பாத் அகற்றப்படும். எப்படியும் கதைக்கலாம். அந்த விஷயங்களை மாறி விளங்க கூடாது. இங்க மையமூத்தம் இருக்கு. ரைட். மையமூத்தம் இருந்த இடத்தை பாவமே. ரைட். மையமூத்தம் இருந்த இடத்தை பேரன். ரைட். இந்த மையமூத்தம் இருந்த இடத்துல இப்ப கதிரே இல்ல. கதிர் அங்க இருந்து இங்க வரைக்கும் இங்க இருந்து கீறி இருப்பாய் தானே. கதிர்கள் இல்ல. அப்ப அடுத்தது ஞாபகப்படுத்துறேன். என்ன ஞாபகப்படுத்துறேன்? கதிர்கள் பல்பாத்து அகற்றப்படும். ரைட். கதிர்கள் வந்து பல்பாத்து அகற்றப்படும். கதிர்கள் இல்லையடா முன்னவத்தையில தோன்றினது. முன்னவத்தையில நடந்த விஷயங்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் இங்க நடக்குது. அப்ப இங்க புன்கரு தோன்றும், கருத்தூளி தோன்றும், கதிர்கள் பல்பாத்து அகற்றப்படும். இனி மாரியல்லோ கதை போனோம். இங்க என்ன இருந்தது? நிறமூத்தம் இருந்தது. இங்க என்ன இருந்தது? நிறமூத்தம் இருந்தது. ரைட். இந்த நிறமூத்தம் இனி எப்படி வந்துருமெண்டாடா? குரோமேட்டினா வந்துடும். அப்ப நிறமூத்தம் என்ன நடக்க வேணும்? சுருள் குலைந்து என்னடா? தளர்வடைந்து சுருள் குலைந்து தளர்வடைந்து குரோமேட்டினாக மாறும். உன்னவத்தையில என்ன கலைஞ்சனி? குரோமேட்டின் குறுகி தடிப்படைந்து ஒடுக்கமடைந்து நிறமூத்தமா மாறும். இங்க சுருள் குலைந்து தளர்வடைந்து குரோமேட்டினா மாறி. ஓகே. இப்ப ஃபைனல். அப்ப எத்தனை விஷயம்? இது 1, இது 2வது விஷயம், இது 3வது விஷயம், இது 4வது விஷயம், லாஸ்ட் 5வது விஷயம் என்னது? எனவே பிறப்புரிமை ரீதியில் என்ன ஒத்த இரண்டு என்ன உருவாகும்? மகட்கருக்கள் என்ன செய்யும்? தோன்றும். ரைட். இங்க பார், இது ஒரு மகட்கரு, இது ஒரு 2வது மகட்கரு. 2 பேருமே என்ன? பிறப்புரிமை ரீதியில் ஒத்தாக்கள். 2 பேருமே என்னடா? பிறப்புரிமை ரீதியில ஒத்த ஆக்கள். கதை விளங்குதாடா? அப்ப 2மே பிறப்புரிமை ரீதியில ஒத்த ஆக்களா இருக்க போயினோம். ரைட். அதோட வந்து இளையிறு பிரிவின் செயல்முறை வந்து என்ன செய்யப்படுது? நிறைவு பெறுது. இளையிறு பிரிவின் செயல்முறை நிறைவு பெறுது. இது ஒரு கருப்பிரிவு செயல்முறை. ஆனா இது கலப்பிரிவா மாற வேணும்டா லாஸ்டா என்ன நடக்க வேணும்? புளிய ஒரு பிரிவு நடக்க வேணும். இந்த புளிய ஒரு பிரிவில உனக்கு தெரியும் ஒரு விஷயம். விலங்கு களத்தில என்ன உருவாகும்? பிளவுத்தாள் உருவாகும். ரைட். 2வது விஷயம் தாவர களத்தில அது ஒரு என்னடா பகுதி? களத்தட்டு உருவாகும். பிளவுசால் உருவாகும், களத்தட்டு உருவாகும். தோன்றும். ரைட். இப்ப என்ன நடக்கும்? இதுக்கு இடையில என்ன நடக்குதுடா? இப்படி ஒன்று உருவாகும். விலங்கு கிளமண்டா. அதுக்கு நான் என்ன பேர் வைக்கலாம்? பிளவுசால் என்று பேர் வைக்கலாம். பிளவுசால். அப்ப பிளவுசால் தோன்றிச்சுது என்றா என்ன நடக்கும்? லாஸ்டா அங்க பிறப்புரிமை ரீதியில் ஒத்த 2 மகட்கருக்கள் தோன்றும் இல்லை சொல்லியிருக்காய். இப்ப இனி மாறி கதைக்கோணும். பிறப்புரிமை ரீதியில் ஒத்த 2 மகட்கலங்கள் உருவாகும் என்று சொல்லி முடிப்பாய். மகட்கலங்கள் தோன்றும். ஏன்?
புளியவுறு பிரிவு நடந்துச்சு என்றால் லாஸ்டா நீ அதை என்னன்னு சொல்லி முடிப்பாய் சொல்லுவாங்க மகட்கலங்கள் தோணும் சொல்லி முடிப்பாய். அப்ப ஈட்டவத்தை என்ற ரீதியில பிறப்புரிமை ரீதியில் ஒத்த இரண்டு மகட்கருக்கள் உருவாகும். அதுக்கிடையில விலங்கு களத்தில பிளவுசால் வந்துட்டு என்றால் மகட்கலங்கள் உருவாகும். பிறப்புரிமை ரீதியில் ஒத்த இரு மகட்கலங்கள் உருவாகும். கிளத்தட்டு உருவான தாவரத்தில பிறப்புரிமை ரீதியில் ஒத்த இரண்டு மகட்கலங்கள் உருவாகும். இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருப்பான், இந்த கிளத்தட்டு தாவர கிளத்தில கொள்கி உடல்ல இருந்து உருவாகுதாம், கொள்கி உடல்ல இருந்து உருவாகுதாம் என்று சொல்லி ரைட். அதோட இந்த இலையுறு பிரிவு டோட்டலா முடியுது. இலையுறு பிரிவு டோட்டலா முடியுது. அடுத்ததா என்னடா ஒரு 4 முக்கியத்துவம் சொல்லியிருப்பான். 4 முக்கியத்துவம் என்னது? ஒன்று பாரம்பரிய பாரம்பரிய உறுதி நிலையை பேணல். இட் மீன்ஸ் இலிங்க முறை சாரி என்னடா இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். ஓகே, இரண்டாவது விஷயம் இலிங்க மில்முறை இனப்பெருக்கம். இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் டேய், பாரம்பரிய உறுதி நிலையை பேணல் என்றது ஒரு களத்துல எப்படி இருக்கும், தாய் களத்த மாதிரி தான் மகட்களமும் இருக்கு. தாய் களத்துல பெர்ஃபெக்டா இருக்கிற அவ்வளவு விஷயமும் மகட்களத்துல சில நேரங்கள்ல பிழைக்கலாம் ரைட். ஆனால் என்னது மகட்களம், தாய்க்கிழமும் மகட்களம் பிறப்புரிமை ரீதியில் ஒத்த எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. அதுதான் அந்த பாரம்பரிய உறுதி நிலையை பேணல் என்ற ஒரு வேர்ட் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகே, இரண்டாவது விஷயம் இலிங்க மில் முறை இனப்பெருக்கத்துல பங்கெடுக்கும். ஏன் ஒடுக்க பிரிவு இலிங்க முறை இனப்பெருக்கத்துல பங்கெடுக்கும். இது இலிங்க மில் முறை இனப்பெருக்கம். அடுத்தது தெரியும் வளர்ச்சி என்ற விருத்திகளாடே. வளர்ச்சி என்ற விருத்திக்கு இடையிறு பிரிவு தானே தேவை. வளர்ச்சி என்ற விருத்தி லாஸ்டா இது வளர்ச்சி என்ற விருத்தி என்ன, குழந்தை பிள்ளையில இருந்து ஒரு ஆள் வளர்றாரு அல்லது ஒரு வித்தில இருந்து தாவரம் உருவாகி வளர்ந்து விருத்தி, அது உனக்கு விளங்கு. அடுத்தது என்னது, கலங்களை என்ன செய்யறது, சீர்படுத்தல். அடுத்தது கலங்களை பிரதியீடு செய்தல். அடுத்தது கலங்களை புத்துயிர்த்தல். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு விஷயம் பெருமாள். புத்துயிர்ப்புன்றது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னடா ஒரு பள்ளியின் வால் இல்லாம போச்சுன்னா அது திருப்பி அது போமாகிறதுன்றது ஒரு வகையான புத்துயிர்ப்பு. கலங்களை சீர்படுத்தல் பிரதியீடு செய்தல்ன்றது இப்ப உதாரணமா ஒரு இதுல விழுந்து இதுல காயம் தேஞ்சிட்டுதுன்னா உண்ட கால் கையில தேஞ்சிட்டுதுன்னா அதை சீர்படுத்துறதும் சரி, புதிய இடத்தை அந்த நிரப்புறதுக்கு புதிய கலங்களை பிரதியீடு செய்யறது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயம் தான். அப்ப இந்த நாளும் இளையிறு பிரிவின் முக்கியத்துவங்களா இருக்க போகுது. இவ்வளவு தாண்டா இளையிறு பிரிவு தேர்முறை. இது ஃபைனல் பேப்பர்ல வரையில ஒடுக்க பிரிவு ஒன்றுதான் வந்திருந்தது. இப்ப 2022 நினைக்கிறேன் வடிவா தெரியும். அந்த அதுக்கு பிறகு இது வரவே இல்லை. அப்ப இந்த முறை இளையிறு பிரிவு கேட்கலாமான்னு கேட்டா தெரியல. மேபி வரலாம், ஆனா மேக்சிமமா உறுதியா சொல்லலாம். மேபி வரலாம்.